தொடங்கலாமா? சிற்றம்பலம். வயானை மனத்தானை மனத்து என்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை துயானை துவல்லை ஏற்றானை சுடந்திங்கள் தடையானை தொடர்ந்து நின்றையும் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் செய்யானை இதன் கூட திருகால வாய்ச்சிவன் படியே சிந்திக்க பெற்றேன் நானே. சிற்றம்பலம். நெஞ்சில் குடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவருளை சிந்திக்கின்றேன். திரு கைலாயபுரம் வரை மேன்மைகோள் செய்வ ஆதீன படவலை கொண்டிருக்கும் திரு தருவராதீனம் குருமுகா சன்னிதானம் எழுந்திருக்கும் திக்கு நோக்கின்றேன். இந்த இணைய வழி ஞான வேள்வியில இணைந்திருக்கக்கூடிய திருநேற்று சார்புடைய அடியார் பெருமக்கள் அனைவரத்தோடு இணைய முகின்றேன். அடியனுக்கு இந்த இனிய நாளிலே திருஞான சம்பந்த பெருமானார் அருளி செய்த ஒரு ஆச்சரியமான பதிகம், யாழ்முறி என்கின்ற நடையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பதிகத்தை விளக்கும் பேறு வாய்த்திருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானார் செய்த அற்புதங்களிலே இந்த யாழ்முறி பதிக பாடிய வரலாறும் ஒரு இனிய அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானாரோடு கூடவே தலையாத்திரை செய்யக்கூடியவராகிய திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அவருடைய தாயார் அவதரித்த திருப்பதி இந்த திருமபுரம் என்பது. இந்த தருமபுரம் என்பது இரண்டு இருக்கிறது. ஒன்று வைப்பு தலமாகவும் ஒன்று பாடல் பெற்ற தலமாகவும் அறியத்தக்கது. வைப்பு தலமாக இருக்கக்கூடிய தருமபுரம் என்பது மயிலாடுதுறையிலிருந்து மேற்கே இருக்கக்கூடிய நம்முடைய தருமையாதன திருமணம் அமைந்திருக்கக்கூடியது. இது அழகாக அப்பர் சுவாமி தருமபுரத்தார் தக்கல் ஊரார் என்று குறிக்கிறார். தருமபுரம் என்பது வெவ்வேறு பதிகங்களிலே வைப்பு தலமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பாடல் பெற்ற தலமாக அறியப்படுவது காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தருமபுரம். இந்த தருமபுரம் யுதிஷ்டன், அதாவது பஞ்சபாண்டவர்கள் இருக்கக்கூடிய யுதிஷ்டன் பூசை பண்ண தருமபுரம். தருமையாதன திருமணம் அமைந்திருப்பது தருமன், யம தருமன் பூசித்தது. அதாவது தருக்கடவுரிலே சிம்ஹாரமான யமன் திரும்பவும் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அந்த யம பதவி மீண்டும் வேண்டி யமனை பூசை பண்ண இடம் அந்த தருமபுரம். அங்கு தருமலிங்கம் என்று ஸ்தாபிதம் பண்ணப்பட்டிருக்கு. அகத்தியராலே பூசிக்கப்பட்டது. அது தனிச்சரித்திரம். இந்த தருமபுரம் நம்முடைய இன்றைக்கு பாடல் பெற்ற தலமாக இருக்கக்கூடிய இந்த தருமபுரமானது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய தாயாருடைய அவதார திருப்பதி. இந்த பதியிலே அவதரித்த யாழ்ப்பாண நாயனாருடைய தாயாரை எருக்கத்தம்புலியூரிலே திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். எருக்கத்தம்புலியூர் என்பது இன்றைக்கு ராஜேந்திரப்பட்டினம் என்று விருத்தாச்சலம் பக்கத்துல இருக்குது. இந்த ராஜேந்திரப்பட்டினத்துல நம்முடைய இறைவன் குமாரசுவாமி என்று எழுந்திருக்கின்றார். என்னார் எருக்கத்தம்புலியூர் உரைகின்ற அண்ணா எனவல்லாருக்கு அடையா வினைதானேன்னு ஆச்சரியமா பாடார் ஞானசம்பந்த பெருமானார். இந்த யாழ்ப்பாண நாயனார் ஞானசம்பந்த பெருமானுடைய கூடவே பயணிக்கும் பொழுது இந்த காரைக்கால், அதாவது திரு வேட்டக்குடி முதலான கஷேத்திரங்களை எல்லாம் வழிபட்டு கொண்டு, தெளிச்சேரி வழிபட்டு கொண்டு, காரைக்காலை வழிபட்டு கொண்டு திருநள்ளாறு செல்லும் வழியிலே இந்த கஷேத்திரத்தை அடையும் பொழுது இங்கு யாழ்ப்பாண நாயனாருடைய தாயாதிகள், அதாவது மாமா அம்மாவோடு உடன் பிறந்த சகோதரர்கள், அவர்களுடைய குடும்பம், உறவினர்கள் எல்லாம் வந்து தரிசிக்கிறார்கள் ஞானசம்பந்த பெருமானாரை. யாழ்ப்பாண நாயனாருடைய பெருமை என்ன என்றால், அவர் ஞானசம்பந்த பெருமானார் பாடக்கூடிய பதிகங்களை தன்னுடைய யாழிலே வைத்து சகோட யாழ் தலைவர் என்று ஆச்சரியமாக சொல்லுவார் சேக்கரார் சுவாமி. யாழ்களிலே பல வகை உண்டு. அதுல நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் சகோட யாழ் என்கின்ற யாழ் வைத்திருப்பதாக பெரிய புராணத்திலே குறிப்பு இருக்கும். அதனால அவர் சகோட யாழ் தலைவர் என்று குறிப்பிடுவார். அவர் அந்த யாழிலே இட்டு அதை அனுபவிப்பதோடைய வழக்கம். அப்படி பாடும் பொழுது ஞானசம்பந்தருடைய பதிகங்கள் எல்லாம் இவருடைய யாழிலே இட்டு பாடுவதனாலே பெருமை அடைகின்றன என்று ஒரு கருத்தினை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதை கேட்ட மாத்திரத்துல யாழ்ப்பாணர் நடுநடுங்கி போகின்றார். என்ன அபச்சாரமான கருத்து! ஞானசம்பந்த பெருமானாருடைய பதிகங்களுக்கு என்னால் பெருமை சேருகிறதா? அப்போ புதலத்தோர் கண்டத்தும் கருவிலும் எதிலுமே அடங்காத ஒரு பதிகத்தை தாங்கள் அருளி செய்ய வேண்டும் என்று ஞானசம்பந்தரிடத்தை விண்ணப்பம் செய்து கொள்கிறார் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமானார் யாழ்ப்பாண நாயனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கமகங்கள் வைத்து பாட முடியாத இந்த பதிகத்தை அருளி செய்கின்றார். இந்த கமகம் என்றால் என்னன்னா அசைத்து பாடுவதுன்னு பேரு. அசைத்து பாடுவதற்கு கமகம்னு பேர். அந்த பழங்காலத்துல இருந்த யாழ் என்கின்ற இசைக்கருவி
சிறிது மாறுபாட்டிலடைந்து வீணை என்கின்ற இப்போ தற்போது இருக்கக்கூடிய வீணை என்கிற நிலையை அடைகிறது. இந்த யாழ்ல என்னன்னா, யாழ்ல இல்லாத அப்டேட் என்ன வீணையில இருக்குன்னா, அதாவது வீணை என்பது தேவாரத்திலையும் இந்த சொல் பயின்று இருக்கிறது. ஆனா வீணைனா யாழைத்தான் குறிக்கும். ஆனா தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த வீணைக்கு 2 குடம் உண்டு. வச்சு தரையில வலது கை பக்கத்துல ஒரு பெரிய குடம் இருக்கும். அதே மாதிரி இடது கை பக்கத்துல ஒரு குடம் இருக்கும். 2 குடங்களோடு படுக்கை வாட்டத்துல வைத்து வாசிக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய வீணை என்கின்ற இசைக்கருவி ஒரு காலத்துல இருந்த யாழினுடைய மேம்படுத்தப்பட்ட நிலை. ஆனா முன்பு இருந்த யாழுக்கும் வீணையினே தான் பெயர். அந்த வீணையே இதுக்கு ஆகி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு சொல்லுகின்றேன்னா, வீணை வேறு யாழ் வேறுன்னு நினைத்துக் கொள்ளக்கூடாது. வீணை கட்டங்கம் கையது ஒரு வீணை உண்டே கரைசேர் விடற்றும் கபால் யாருக்கேன்னு அப்பர் சாமி பாடுறாங்க. அப்பவே தேவாரத்திலே வீணை என்கிற சொல்லாட்சி வந்து விட்டது. ஆனா வீணை என்பது தற்போது இருக்கக்கூடிய இந்த பயன்பாட்டில் உள்ள அந்த கருவி அப்போது கிடையாது. பழங்காலத்துலலாம் யாழ் என்கின்றதற்கு தான் வீணை என்று பேர். இந்த யாழுக்கு வீணைக்கு என்ன வித்தியாசம் என்பதா பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாட்டு பாடி காமிக்கிறோம். தேவாரம். அரியானை அந்த நர்தம் சிந்த யானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் இப்படி பாடலாம். இத அரியானை அந்த நர்தம் சிந்த யானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை. இப்போ முன்னாடி பாடுறதுக்கு இப்ப பாடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. முன்னாடி வெறுமனே வார்த்தையா இருக்கு. அரியானை எந்த நர்தம் சிந்த யானை அருமறையின் அகத்தானை. அதுவே கொஞ்சம் நீட்டி முழக்கி பாடுறது, இதுவே கமகம்னு பேரு. அசைத்து பாடு அப்படின்லாம் வருது பாத்தீங்களா பாடல்ல. அதுக்கெல்லாம் கமகம்னு பேரு. ஒரு ஒரு ஒவ்வொரு சொல்லுக்கும் சங்கதின்னு சொல்றாங்க பாருங்க. சினிமா இந்த இசை கச்சேரிகள் எல்லாம் கேட்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, சங்கதி அப்படிங்கிறத. அந்த ஒவ்வொரு இசைக்கு இடையில இருக்கக்கூடிய டீட்டெயில், அது எப்படி அசைச்சு பாடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதனை யாழில் வாசிக்க முடியாது. ஏன்னா யாழில் அப்படி கட்டமைப்பு கிடையாது. அது தனித்தனியான வடிவம் உடையது. அந்த நரம்புல நீங்க இதை வாசிச்சீங்கன்னா இந்த கமகம் உற்பத்தி ஆகாது. ஆனா வீணையில தான் இந்த கமகத்தை உற்பத்தி பண்ணி பாட முடியும். அதனாலதான் பிற்பாடு வீணை கொஞ்சம் பிரபலம் அடையுது. அப்ப ஞானசம்பந்த பெருமானார் இந்த பதியத்தை கமகங்கள் வைத்து பாடுகிறார். அதே சமயம் சிறிய சிறிய சொற்களாக போட்டு முறித்து பாடுகிறார். இந்த முறித்து பாடுவது என்னன்னா, சென்று கொண்டே இருக்கும் போதே அப்படியே சிக்ஸாக்கா போறது. வார்த்தைகள் அப்படியே ஒரே சீராக கொண்டு செல்லாமல் வார்த்தைகளை வெவ்வேறு விதமாக போடுவது. அப்போ அதனை இசைக்கருவியில வாசிக்கும் பொழுது அந்த இசைக்கருவியில அந்த கட்டமைப்பு அதனால வாசிக்க இயலவில்லை. அது மேற்கொண்டு பாடும் பொழுது நரம்பு அருந்து போய்விடும். இதுதான் அங்க நடக்கக்கூடிய விஷயம். இப்ப யாழை முறித்து பாடினதுனால இதற்கு யாழ் முறி அப்படின்னு அது பண் சொல்லியிருக்கிறாங்க. உள்ளபடியே யாழ் முறி என்பது ஒரு பண்ணே கிடையாது. இதை சாமி ஒரு இயல் பதிகமாகத்தான் பாடுறாங்க. எந்த பண்ணிலும் அமைத்து பாடாம பாடுறாங்க. ஒருவேளை நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஞானசம்பந்தர் காலத்துல இதுக்கு என்ன பண் நிலவியதுன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு யாழ் முறின்னு சொல்லுகின்றோம். முறி என்பதற்கு முறித்து பாடுறது, இடையில முறிச்சு பாடுறதுன்னு அர்த்தம். ஒரே கண்டினியூட்டியா போகாம முறிச்சு பாடுறதுக்கு யாழ் முறின்னு பேரு. இதுல ஞானசம்பந்த பெருமானார் சிறிய சிறிய வார்த்தையில போட்டு யாழ் முறி வச்சு பாடுறார். இன்றைக்கு இந்த பதிகத்தை அட்டானா என்கின்ற ராகத்துல ஓதுவார்கள் எல்லாம் பாடுகிறார்கள். அட்டானா அதுல தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதர் மட பிடியோம் மட அன்னமும் அன்னதோர் நடை உடை மலை மகள் துணை என மகிழ்வரு பூதயின படை நின்று இசை பாடவும் மாடுவரு அவர் படர் சடை நெடு முடியதோர் புனலரு வேதமோடு ஏழிசை பாடுவர் ஆழ்கடல் வெண்திரை இறை நுரை கரை பொருது விம்மி நின்று அயலே தாதாவிழ் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை எழில் போழில் குயில் பயில் தருமபுரம் பதியே. நம்ம அந்த பதியத்தை இன்றைக்கு ஓதுவார்கள் எல்லாம் பாடுகிறார்கள். இதற்கு அட்டானா என்று ராகம். ஆனா இதற்கு முன்படி மேகரா குறிச்சில தான் எல்லாரும் பாடுவதாக சொல்லுகிறார்கள்.
மேகரா குறிஞ்சிங்கிறது இன்றைக்கு நீலாம்பரியில பாடப்படுகிறது. நீலாம்பரினா கங்காளர் கையிலாய மலையாளர் காண பேராளர் அப்படின்னு பாடுறாங்க பாருங்க, திருவையாத்துல பாடுறாங்க. அது நீலாம்பரி. அதுதான் பொதுவாக நீலாம்பரியில தான் இது முன்னாடி பாடும் வழக்கம் இருந்திருக்கு. ஆனா தற்போது இது அட்டானாவில பாடுகிறார்கள். அதுதான் நம்ம மாதர் மடப்பீடி பாடு. நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் பூதம் பதியே அப்படின்னு ஓதுவார்கள்லாம். ரொம்ப நிறைய சங்கதிகள்லாம் போட்டு ரொம்ப ஆச்சரியமா பாடி காண்பிப்பார்கள். இன்றைக்கு அடியனுக்கு இதுல கிடைத்ததுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த பதியத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு பாட்டு போட்டுதான் தெரியுமே. எந்த ஓதுவார்கள் எடுத்துக்கிட்டாலும் எவ்வளவு பெரிய ஜாமாங்களா இருந்தாலும் இந்த முதல் பாடலை மட்டும்தான் பாடுவார்கள். மிச்சம் உள்ள பதிய பாடல்கள்லாம் யாருமே சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. படிக்கவும் மாட்டோம், பாடவும் மாட்டோம். தாழ்மொழி அற்புதம் நிகழ்ந்தது இந்த பாட்டோட தான், மாதர் மடப்பிடியோட தான். ஆனா இன்றைக்கு திருவருள் நமக்கு இந்த முழு பதிகங்களையும் சிந்திப்பதற்குரிய வாய்ப்பை கூட்டியிருக்கிறது. அதற்கு எனக்கு சாந்தாசன் அம்மா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதனால நன்றி அடியேன் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு பாடலாக இதுல என்னென்ன பொருள் இருக்கிறது என்பதை நாம விளக்கம் செய்ய முற்படுகின்றோம். அம்பாளுடைய நடை அழகு, பெண்களுடைய நடை அழகு பொதுவாக 2-3 ஓமைகள் காட்டப்படும். அதுல முதல்ல யானை, பெண் யானை அழகு. யானை நடந்து வர்றது பின்பக்கமா இருந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே போல வாத்து, அன்னம் நடந்து வதும் தத்தி தத்தி நடக்கிறதும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால இது இரண்டையுமே பெண்களுடைய நடை அழகுக்கு ஊமையாக காண்பிப்பது நம்ம இலக்கிய மரபு. அது அம்பாள் அப்படி நடந்து வருகின்றாள் என்று ஆச்சரியமா ஞானசம்பந்த பெருமான் காட்டுறாங்க. மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடை உடை மலை மகள் அம்பாள்ல சொல்லுகின்றார். அம்பாள் எப்படி நடக்கின்றா? மாதர் மடப்பிடி, பெண்களுடைய நடையழகு. மடப்பிடினா அழகான பெண் யானை, அதனுடைய அழகு. மட அன்னம், மடங்கிற சொல்லுக்கு அழகுன்ற அர்த்தம். அன்னமுங்கும் போது அன்னப்பறவை அழகு நடந்து வர்றது. இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு அழகு. அன்னதோர்னர் நடை உடை மலை மகள் துணை என மகிழ்வரு. அந்த அம்பாள் அழகா நடந்து வரக்கூடிய அம்பாளை துணையாக வைத்திருக்கிறார், ஒரு பாகத்துல வைத்திருக்கிறார் நடத்த எப்பொழுதுமே மகிழ்ந்திருக்கக்கூடிய இறைவனார். அவர் கூட அவர் எப்படி ஆடுவார்? பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவரு என்று சொல்கின்றார். பூதங்கள் அர்த்தன பல்குரல் பூதகணம் அரித்தன அப்படின்னு ஆச்சரியமா அப்பர் சாமி சொல்லுகிறார்கள். பூத வேதாளங்கள் சுவாமிக்கு பாட்டு பாடும் அவர் ஆடுறதுக்கு. அழகா காரைக்காலமையார் சொன்னாங்க, கொட்டமிழவும் கூலி பாட குழகன் ஆடுமே அப்படின்னாங்க. அதனால பேய்கள், வேதாளங்கள், பூதங்கள் எல்லாம் சாமிக்கு பாட்டு பாடும். அந்த அவர்களுடைய கீதங்களுக்கு சாமி ஆடுறது வழக்கம். அதை சொல்லுகின்றார். பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். அவர்கள் பாட இவர் ஆட. அவர் படர் சடை நெடு முடியதோர் புனலரு. அந்த பெருமானார் சடையை பறந்து விரித்து வைத்திருக்கிறார். அதோடு கூட அவர் சிரசில என்ன வைத்திருக்கிறார்? முடியதோர் புனலரு. அது கங்கையை சூடியிருக்கார் அர்த்தம். புனல்ல கங்கைன்னு அர்த்தம். கங்கையை சூடியிருக்கிறார், அதை காட்டியிருக்கிறார்கள். அப்புறம் என்ன பண்ணுவார்? இவரே பாடுவார். வேத மொழியர் வெண்ணீற்ற சிம்மேனியர் நாதப்புறையினர் அண்ணே என்னும்னு ஞான மணிவாச பெருமானார் வேதமோடு ஏழிசை பாடுவர். வேதமோடு ஏழிசை, வேதம் என்பது இசை பொருந்த பாடுவது. அதனால வேதத்தை சந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாங்கங்கள்லாம் சந்தஸ், நிறுத்தம் இதெல்லாம் உண்டு. வேதத்தை எப்படி நம்ம பாட வேண்டும், எப்படி அதை இசை பொருந்த பாட வேண்டும், இதெல்லாம் இருக்குது. அதன்படி சாமி பாடுகின்றார். திரைத்தனை வேதம் கூன்றா தில்லை சிற்றம்பலத்துள் அப்படின்னார் அப்பர் சாமி. அதனால வேதமோடு ஏழிசை. ஏழிசை அப்படிங்கிறது துத்தம் விளரி அப்படின்னு அம்மையார் சொன்னாங்க. சாரி கம பதனி அப்படிங்கிற பாருங்க, அதைத்தான் ஏழிசை என்பது. 7 ஸ்வரங்கள். அத துத்தம் விளரி கைக்கிளை உழையிலி ஓசை பன் கழுமப்பாடி சச்சரி கொக்கரைன்னு அந்த சக்ஷமம், இந்த ரிஷபம், மத்தியமம், காந்தாரம் எல்லாம் சொல்றாங்க பாருங்க இசையில. ச ரி க ம ப த நீ. ச ஃபார் சக்ஷமம், ரி ஃபார் ரிஷபம், ச ரி க ஃபார் காந்தாரம் இப்படி இருக்கக்கூடிய, மா ஃபார் மத்தியமம், பா ஃபார் பஞ்சமம் இப்படி இருக்குது. இந்த 7 ஸ்வரங்களையும் தமிழ்ல அழகா காரைக்காலமையார் சொல்றாங்க. துத்தம் விளரி உழையிலி ஓசை பன் கழுமப்பாடின்னு ஆச்சரியமா சொன்னாங்க. அந்த 7 இசைகள் அது சொல்லுறாங்க. 7 இசைங்கிறது அடிப்படை சுரங்கள். இந்த அடிப்படை சுரங்களை ஒன்றுக்கொன்று மாற்றுவதன் மூலமாகவும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுரங்க ஒவ்வொரு சுரத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு தன்மையை மாற்றுறது மூலமா தான் இசைகள் பிறக்கிறது. அது சொல்லுகிறார். 7 இசை பாடுவர்னார்.
சாமி வண்ணங்கள் தாம்பாடி வந்து விலை கவர்ந்து கண்ணம்பால் எய்தின்னு அமாத்தூர் தாண்டகத்துல அப்பர் சாமி சொல்லுவாங்க. அதை பாடுறத சொல்றாங்க. வேதமோடு எழுசை பாடுவர். சரி, அது வரைக்கும் சாமி பத்திர குறிப்பு. அதற்கு பிறகு ஆழ்கடல்னு இருக்கு பாருங்க பாட்டுல. இந்த ஆழ்கடல் என்பது தருமபுரத்துக்கான வர்ணனை. ஒவ்வொரு பாட்டுமே எப்படி இருக்கும்னா, ஒரு பாதி பாட்டு சுவாமி பத்திர வர்ணனையும், மீதி பாட்டு அந்த தருமபுரம் என்கின்ற கஷேத்திரத்தில பத்தின வர்ணனையமாக இருக்கிறது. ஆழ்கடல் வெண்திரை அப்படிங்கிறது தருமபுரங்கிறது காரைக்காலை ஒட்டி இருக்கிறதுனால இது நெய்தல் நிலம். இந்த நெய்தல் நிலம் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதி. இந்த நெய்தல் நில கருப்பொருள்கள் அடிக்கடி வரும் அந்த பாட்டுல. நெய்தல் நிலத்துடைய கருப்பொருள் என்னன்னா புன்னை மரம். புன்னை மரம்ங்கிறது நெய்தல் நிலத்துல இருக்கும், கடலோரத்துல இருக்கக்கூடியது. அப்புறம் மணல், சங்கு, அலை, மீன்கள், இவை எல்லாமே இந்த பாட்டுல அடிக்கடி வரக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நெய்தல் நிலத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அதே சமயத்துல இந்த கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய இந்த டெல்டால இருக்கக்கூடிய கடற்கரை ஓரமான மாவட்டங்கள் கடற்கரை தேசாத்திரந்தெல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பின்பக்கம்லாம் மருத நிலமா இருக்கும், கோயிலுக்கு முன்பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நெய்தல் நிலமா இருக்கும். கடலும் மருத நிலமும் சந்தித்து கொள்ளக்கூடிய பகுதி தான் இந்த டெல்டா மாவட்டங்கள். அதனால இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னாலே வரக்கூடிய கஷேத்திரங்கள் எல்லாமே, அது முக்கியமா கடலோரத்தில் இருக்கக்கூடிய கஷேத்திரங்கள் எல்லாம் நெய்தல் நிலத்துடைய கருப்பொருளையும் மருத நிலத்துடைய கருப்பொருளையும் சேர்த்து பாடுவது நம்முடைய தேவாரத்துல பல முறை பார்க்க முடியும். அவ்வகையில இந்த பாடல்லையும் நெய்தல் நிலத்தை பத்தின வர்ணனையும் மருத நிலத்தை பத்தின வயலும் வயல் சார்ந்த பகுதி அதை பத்தின வர்ணனை வருகிறது. இதெல்லாம் நம்ம விரிவா சொல்றேன், பாட்டுல சொல்றேன். இங்க ஆழ்கடல் வெண்திரை இறை நுரை கரை பொருது விம்மி நின்று அயலே. ஆச்சாரியமா கடல் எப்படி இருக்குதா? நுரை பொங்க வருகிறது. எது வரைக்கும் வருகிறது? கரை வரைக்கும் வருகிறது. பொருது அப்படின்னா சண்டை போடுறதுன்னு அர்த்தம். இந்த அலை வந்து கடல் அப்படி மோதுகிறது, கரையில வந்து மோதுறது, சண்டை போடுறது போல இருக்கு. தண்ணீருக்கும் மண்ணுக்கும் சண்டை வந்துருச்சு போல் இருக்குன்னு இருக்குதான். அதான் வெண்திரைனர். வெண்திரைன்னு பாட்டுல இருக்கும், வெண்திரை அதை பிரிச்சுக்கணும். திரைனா அலை, வெண்திரைனா நுரையுடைய நிறம் வெள்ளை கடல்ல இருக்கும். அது சொல்லுகிறார். வெண்திரை இறை நுரை. இறை நுரைனா சிறிது சிறிதாக அர்த்தம். இறை இறை நுரை கரை பொருது விம்மி நின்று அயலே. இப்போ இந்த அலை வந்து வேகமாக கரையில மோதுறதுனால என்ன நடக்குதுன்னா, அங்க பூத்திருக்கக்கூடிய புன்னை மரத்து பூக்கள் அசைகிறது என்று சொல்லுகிறார். தாது அவள் புன்னை தயங்கும். தாதவள் புன்னைனர். புன்னைங்கிறது ஏற்கனவே சொன்னேன். புன்னை மரம் என்பது கடற்கரையில இருக்கக்கூடிய ஒரு தாவரம். அது எப்போதும் கடற்கரை வரும்போது சொல்லுவாங்க புலவர்கள். அதனால தாது அவிழ்னா அதுல இருந்து பூத்து அதுல இருந்து மகரந்தம் கொட்டுதுங்கிறார். தாது அவிழ் புன்னை தயங்கும் மலர்ச்சிறை வண்டரையினர். அந்த பூல இருக்கக்கூடிய புன்னை பூல இருக்கக்கூடிய தேனை எடுப்பதற்காக அங்கு வண்டுகள் வந்திருக்கிறது. வண்டரையினர். வண்டு அரைதல்னா சப்தம் ஓடுறது. வண்டரை எழில் பொழில். எழில்னா அழகு, பொழில்னா நிறைய பூக்கள் பூங்காக்கள் இருக்கக்கூடிய குயில் பயில். குயில்னா குயில் பாடக்கூடிய அர்த்தம். அப்போ அந்த தருமபுரம் என்பது எப்படி இருக்கிறது பார்ப்பதற்கு? கடற்கரை ஓரமா இருக்குது. அதுல இருந்து அலை வருகிறது. அலையிலிருந்து அலை தண்ணி வேகமா வந்து கரையில மோதுது. அதனால அங்க பூத்திருக்கக்கூடிய புன்னை பூக்கள் அசைகிறது. அதனால அதுல இருந்து மகரந்தம் கொட்டுது. அதுல இருந்து தேன் எடுப்பதற்காக வண்டுகள் வந்து சத்தம் போடுகிறது. அதோடு கூட அழகாக எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியன. குயிலும் பாடுகின்றதுன்னார். கீதம்பினிய குயில கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் 2 மணவில் பாதாளம் 7னுக்கும் அப்பால் சோதிமணி முடிசொல்லில் சொல்லிறந்து நின்றதன்மை ஆதிகுணம் ஒன்றுமலாம் அந்த மலான் வரக்கூவாயின் ஆச்சரியமா அனகாச பெருமான் சொல்ற அந்த குயில் இங்க கூவுகிறது என்று ஆச்சரியமா அந்த அழகை காட்டுறார். அப்படி இந்த முதல் பாடல் அதோடு நிறைவாகிறது. ஏதாவது சந்தேகம் இருக்காது? சந்தேகம் அடுத்த நிறைவுல பேசிக்கலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப பெரிய பதிகம் இருக்குங்கிறதுனால, பாடல் நிறைய வார்த்தைகள் இருக்குங்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம பதிகத்தை முடிச்சிருவோம். முடிச்சது பிறகு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, கருத்துகள் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கங்க. எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாம் நிறைவுல நம்ம பேசிக்கலாம். இப்ப அடுத்த பாடலுக்கு போறோம். பொங்கு நடை புகழில் விடையாம் அவர் ஊர்திவன் பொடியணி தடங்கொள் மார்பு பூண நூல் புரள பங்குலிடை தவழும் மதிசூடுவர் ஆடுவர் வளங்கிலர் புனல் அரவம் வைகிய சடையர் சங்கு கடல் திரையால் உதையுண்டு சரிந்திரிந்து ஒசிந்தசைந்து இசைந்து சேரும் வெண் மணற்குவை மேல்
தங்கு கதிர்மணி நீத்திலம் எல்லிருள் ஒள்க நின்று இளங்கொழி நலங்களில் தருமபுரம் பதியே அப்படின்னு இந்த 2வது பாட்டு அமைஞ்சிருக்கிறது. பொங்கு நடை புகழில் விடையாம் அப்படின்னாரு. புகழுதெல்லாம் சொல்றதுன்னு அர்த்தம். சொல்றதுக்கு ஓமை இல்லாததாகிய ஒரு விடைன்னு அர்த்தம். சாமியோட ரிஷபத்தை சொல்கிறார்கள். சாமி ரிஷபாகத்துல வரார். சாமியோட ரிஷபாகனம் என்பது எதனுடைய தாத்பரியம்னா அவரு தர்ம வாகனம், தர்மம் தான் விடை. சாமிக்கு 5 ரிஷபம் சொல்லப்படும். பொதுவாக பெரிய சிவாலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரிஷபம் வாசல்ல இருந்து சாமியோட சன்னதி வரைக்கும் இருக்கும். அது 5 ரிஷபத்தை என்ன சொல்லுவாங்கன்னாக்க பிரம்ம விடை, மால் விடை, இந்திர விடை, ஆத்ம விடை, தர்ம விடை என்று சொல்வார்கள். பிரம்மா ஒரு காலத்துல சுவாமிக்கு ரிஷபமா இருந்திருக்கார். திருமால் திரிபசம்ஹார காலத்திலே ரிஷபமா இருந்திருக்கார். தடமதில்கள் அவை 3 தள்ளழித்த அந்நாளில் இடமதாய் தாங்கி நான் திருமால் கான் சாழோன்னார். இந்திரன் அது மாதிரி சுவாமிக்கு ரிஷபமா இருந்திருக்கான். ஆத்மா, நம்முடைய ஆத்மாவே சுவாமிக்கு ரிஷபமா இருக்கு. ஆத்மாக்கள்ல சுவாமி வருகிறாருன்னு அர்த்தம். எதுவா இருக்கிறது தர்ம விடை. தர்மம் என்பது சுவாமிக்கு ரொம்ப பிரீத்தியானது. அதனாலதான் தாழாது அறம் செய்மின் தடம் கண்ணான் மலர்வனும் கீழ்மேலுடன் என்றான் இடம் கேதாரன் மணிரேன்னு ஆச்சரியமா ஞான சுந்தரமூர் சாமி சொல்றாங்க. அறத்துலதான் சாமி இருப்பார். நல்லது இருந்ததுன்னா அவங்கள்ட்ட சாமி வருவார், கெட்டது இருந்ததுன்னா சாமி வரமாட்டார் அவங்கள்ட்ட. உதாரணத்துக்கு 2 பேரும் சாமியை கும்பிட்டாங்க. ராவணனும் சாமியை கும்பிட்டாங்க, ராமரும் சாமி கும்பிட்டாங்க. 2 பேருமே சிவபெருமானதை வழிபாடு பண்ணாங்க. ஆனா ராவணனை கொன்னுட்டு ராமரை ஜெயிக்க வச்சது சிவபெருமான் அப்படிங்கிறார் அப்பர் சுவாமி. நம்பினார் என்று சொல் வெம்பினார் அறக்கரெல்லாம் மிக சழக்கு ஆயிற்று என்றே நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மெக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவளிவன் நல்லூராரேன்னு அப்பர் சாமியோட தேவாரம். அதுல 2 பேருமே சாமி கும்பிட்டாங்க. அந்த 2 பேர்ல யாருக்கு உதவலாம்னு சாமி நினைச்சார்? நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி. 2 பேர்ட்ட யாருக்கிட்ட தர்மம் இருக்கோ அவங்களுக்கு அருள் பண்ணாருங்கிறார் அப்பர் சாமி. அப்ப ராமர் இடத்து தர்மம் இருந்தது, ராவணன்ட்ட தர்மம் இல்லை. அதனால ராவணனை அழிச்சார். அம்பினால் அழிய எய்தார் அவளிவன் நல்லூராரேன்னு ராவணனை கொண்டதே சாமி தான். எது சொல்ல வந்தேன்? அறம், தர்மம் இருக்கிற இடத்துல சாமி இருப்பார். அந்த தர்மத்திட்ட சாமி, தர்மம் இருந்தா சாமி வருவார் அப்படிங்கிறத உருவகப்படுத்துறது. அதான் ரிஷபம், தர்மத்தினுடைய அடையாளம். அதனாலதான் புகழில்னா அதுக்கு இணையாக ஒரு வாகனம் இல்லை. ஒன்றுகொலாம் அவர் ஊர்வது தானேன்னார் அப்பர் சாமி. அதனால பொங்கு நடை புகழில் ரொம்ப ஆச்சரியமா அழகா நடக்கக்கூடியதாகிய அந்த ரிஷபம் நடந்து வந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் கண்கவரக்கூடிய காட்சியாகவும் ஒரு சொல்கிறார். பொங்கு நடை புகழில் விடை. புகழுதுன்னா சொல்றது சொல்லி முடிக்க முடியாத ஓமை இல்லாத ஒரு விடைன்னு அர்த்தம். ஊர்தி, அந்த ரிஷபம் தான் அவருக்கு ஊர்தி. வெண் பொடி அணி தடங்கொள் மார்பு அகலம் அகோர ஹிருதயாய நமன்னு மார்பில விபூதி தரித்துக் கொள்கிறோம். அகலம் வளாய அறவும் அப்பர் சாமி. அதனால வெண்பொடி அணி தடங்கொள் மார்பு, தடங்னா அகன்ற மார்பு, அதுல சுவாமி விபூதி அணிந்திருக்கிறார். பூணநூல் புரள, பூணநூல்ங்கிறது இந்த இடத்துல முப்புரி நூலை குறிக்குது. முப்புரி நூல் அதுல புரள்கிறது அப்படின்னு சொல்லுகின்றார். வேதம் மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறினார் திருப்பயணத்துல ஞானசம்பந்தர். மங்குல் இடை தவழும் அதிசூடுவர்னார். மங்குல் என்பது மேகப்பகுதி, மேகத்தை குறிக்குது. மங்குல் மங்குல் மதி தவழும் மாட வீதி மயிலார்ப்பில் உள்ளார் மருகள் உள்ளார் புக்கத்திருத்தாண்டகம் சிதம்பரத்துல. அப்ப மங்குல் என்பது மேகம். அது இடை தவழும்னா மேகத்துக்கிடையில சஞ்சாரம் பண்ணக்கூடியதாகிய அந்த பிறையை எடுத்து சிரசில அணிந்திருக்கிறார் அர்த்தம். மங்குளிடை தவழும் அதிசூடுவர் ஆடுவர். சாமியுடைய கோலமே ஆடும் தொழிலும் ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமடத்து சுந்தரமும் அப்படின்னு போற்றி புகழடை. சுவாமிக்கு தொழிலே ஆடுறது. ஆடுவர் வளங்களர் புனல் அறவும் வைகிய சடையர்னர். வளத்தை கொடுக்கக்கூடியதாக கங்கையாறு சிரசில இருக்குது. அது கூடவே ஒரு பாம்பையும் சிரசில வச்சிருக்கிறாருங்கிறார். வளங்களர் புனல் அறவும் வைகிய சடையர். வைகுதல் அப்படின்னா எருத்தல் அர்த்தம். அதனாலதான் இரவு முழுக்க இருந்து இரவு வருதனாலதான் அதுக்கு வைகரைன்னு பேரு. வைகரை, அதிகாலை பொழுதுக்கு வைகரைன்னு பேரு. இரவு முழுக்க இருந்த அந்த இருள் நீங்கிறதுனால அதுக்குள்ள வைகுதல் இருத்தல் அர்த்தம். அப்போ வைகிய சடையரு சங்கு கடல் திரையால் உதையுண்டு சரிந்திரிந்து. சங்கு என்ன ஆகுது? கடல்ல இருக்கு. சங்கு கடல் திரையால் உதையுண்டு. உதையுண்டுன்னா எத்துறதுன்னு அர்த்தம், எத்தி கொண்டு வர்றது. அலை என்ன பண்ணும்? அப்படி அடிச்சுக்கிட்டே வருது பாருங்க, மிதக்கிற பொருளை. அதுதான் எத்துறதுன்னு பேர். உந்துதல். சந்தமாரகிலோடு சாதித்த கம்மரம் உந்துமா முகலியின் கரைதனில் உமையோடும்
காலத்து தேவாரத்துல ஞானசம்பந்தர் உந்துதல் சொல்றாரு. சந்தமார் அகிலோடு சாதி தேக்க மரம் உந்து மாமுகலி, உந்தி உந்தி வருதான் தண்ணி இப்படி அடிச்சுக்கிட்டு வர்றது. அதைத்தான் இங்க அலை அப்படி அடிச்சுக்கிட்டு வர்றது சொல்றாரு. அது எத்தி வர்றது உதை உண்டு அப்படிங்கிறார். இப்படி அடிச்சுக்கிட்டு வருது. என்னத்தை? சங்கு அடிச்சுக்கிட்டு வருது கடல்ல இருந்து. உதையுண்டு சரிந்து இரிந்து. அது என்ன பண்ணது? அந்த சங்கை கொண்டு வந்து மணல்ல போட்டுருச்சு கடல். இப்போ மணல் மேடா இருக்குது. மணல் மேட்ல இருந்து சங்கு சரிஞ்சு கோயில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வருகிறது அப்படிங்கிறாரு. சரிந்திரிந்து ஒசிந்து அசைந்து இசைந்து சேரும் வெண் மணற்குவை மேல் அப்படிங்கிறார். அந்த சங்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அசைந்து அசைந்து ஒசிந்து அசைந்து இசைந்து, இது எல்லாமே சங்கு அசைந்து அசைந்து இந்த மணல் பகுதிக்கு வந்து ஏறி வரதை குறிக்கிறாரு. இதே மாதிரி ஒரு பகுதி நம்முடைய திரு கழுமலம் தேவாரம், ஞானசம்பந்தருடைய கழுமலத்தில் இருக்கக்கூடிய சேவுயரும் தென்கொடியான்னு தொடங்கக்கூடிய ஆச்சரியமான பதிவு. அந்த பதிகத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நடவந்த உழவரிது நடவனாது என்ன வரலாய் துன்றம்பர். முதல் நாள் என்ன பண்ணிட்டாங்க, நான் மறுநாள் காலையில நடவு வச்சிருக்கிறாங்க வயல்ல. நாத்தெல்லாம் போட்டாச்சு, நேற்று எல்லாம் சேரெல்லாம் அடிச்சாச்சு. இப்ப சங்குல என்ன பண்ணிடுச்சு, இரவு ஆத்துல உப்பனாறு காவேரியில ஓடுது பாருங்க, இதுல திருகாழியில இந்த உப்பனாறு வழியாக கடல்ல இருந்து வந்த சங்குகள்லாம் இரவு முழுக்க அந்த சேரு வயல் நாளைக்கு நடவு இருக்கக்கூடிய வயல்ல ஏறி முத்துக்களை ஈன்றுட்டு இருக்கு. இப்போ உழவர்கள் மறுநாள் நடுவலான்னு வந்தாக்க காலெல்லாம் முத்துக்களாலாம் வழுக்கி விழுதான். அதை நடவந்த உழவர் இது நடவனாது என, நடவனாது இந்த வயலை நட முடியாது அப்படின்னு சொல்லுகிறார்களாம். அப்பேற்பட்ட வளம்புருந்திய கழுமலம்னு அந்த பதியத்துல காண்பிப்பாரு ஞானசம்பந்தர். அதே போல இங்க ஒரு காட்சி. இதே மாதிரி திருவையாறு சொல்லும் பொழுது அப்படித்தான். திருவையாத்துல ஒரு இடத்துல சங்கு, கடல் எங்க இருக்கு, திருவையாறு எங்க இருக்குது, சங்கு கடல்ல இருந்து புறப்பட்டு போய் திருவையாத்துல போய் அங்க முத்தி வைக்குதுன்னு சொல்லுகிறார். அது போல சங்கு கடல் திரையால் உதை உண்டு சரிந்து எரிந்து ஒசிந்து இசைந்து சேரும் வெண் மணற்குவை மேல், குவைனா கூட்டி வைக்கிறது, மணல் மேட்டு மேல இப்படி சங்குகள்லாம் இருக்கு அப்படிங்கிறார். தங்கு கதிர் மணி நெத்திலம், நெத்திலம்னா முத்து. சங்கு என்ன பண்ணும், முத்துக்களை வைக்கும். இந்த இடத்துல சங்குக்கு முத்து உண்டா சார், சிப்பிக்கு தானே முத்துன்னு நீங்க கேட்கலாம். இந்த சிப்பி இப்பி இது எல்லாவற்றையுமே சங்கு இடத்துல வச்சுதான் பாடுறாங்க. முத்து பறக்க விடம் 20ன்னு சொல்லுவாங்க, 13ன்னு சொல்றதும் உண்டு. அதனால மணி நெத்திலம் எல்லிருள் ஒழுக, ஒழுகுதல்னா குறைஞ்சு போறது. எல்லிருள் அப்படின்னா இருள் ஒழுக ஒளியை கொடுக்குது. எல்லுன்னா சூரியன், ஒளி சூரியனை போல ஒளியை கொடுக்குது இந்த முத்துக்கள் அந்த கடற்கரையில. நின்று இளங்கும் ஒளிநலங்களில் தருமபுரம் பதிய என்று சொல்லி அந்த ரிஷவாகனத்தில் வரக்கூடிய சுவாமி, அவரு மார்பல பூணல் அணிந்திருக்கிறார், வானத்துல கூடிய பிறையை சூடியிருக்கிறார், அப்புறம் சிரசுல பாம்பு அணிஞ்சிருக்கிறார். அப்பேற்பட்ட சாமி இருக்கிற இடம் அந்த தருமபுரம். அந்த தருமபுரம் எப்படி இருக்குது, கடல்ல இருந்து அடித்து கொண்டு வரக்கூடியதாகிய சங்கு இப்படி அசைந்து அசைந்து வந்து கடற்கரை மணல் மேட்டு மேல முத்துக்களை கக்கி வச்சிருக்கிறதுனால அந்த முத்துக்கள் மூலமாக இரவே பகல் போல தோன்றக்கூடிய அழகுடையதாகி தருமபுரம் என்று காட்டுகிறார். அதோட இந்த 2வது பாட்டு நிறைவாகுது. அடுத்து 3வது பாட்டுக்கு போறோம். பின்னொரு மால்வரை போல் விடையேறுவர் ஆறு சூடுவர் விரிசூரி ஒளி கொள் தோடு நின்று இலங்க கண்ணுற நின்றொளிரும் கதிர்வெண்மதி கண்ணியரு கழிந்தவர் எழுந்திடும் உடைத்தலை கலனா பெண்ணூர நின்றவர் தம் உருவம் மயன்மால் தொழ அறிவையை பிணைந்திணைந்து அணைந்ததும் விரியார் தன்னீதழ் முல்லையோடு என் நீதழ் மௌவல் மருங்களர் கருங்கழி நெருங்குனல் தருமபுரம் பதியே என்று சொல்லுகின்றார். வெண்ணூறு மால்வரை போல் விடையேறுவர். திரும்ப ரிஷபாகனம் சொல்றாங்க. ரிஷபாகனம் எப்படி இருக்கும், மால்வரை, மால்வரைனா பெரிய மலை, பின்னூறு மால்வரைனா ஆகாசத்தை போய் தொட்டு கொண்டு இருக்கிறது இந்த மலை என்று சொல்லுகின்றார். அப்படி ஆகாசம் வரைக்கும் வசந்து இருக்கக்கூடியதாகிய அந்த அந்த மலை மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபம். நீங்க பெரிய புராணத்திலே பார்த்தீங்கன்னா அப்பர் சாமி கைலாய காட்சி பார்க்கும் பொழுது கைலாயத்தை வர்ணித்து கொண்டே வருவார் சேக்கடார் சாமி. அப்போ அங்க ரிஷபம் நிற்கிறது சொல்லும் பொழுது அங்கன் வெள்ளி மால்வரை 2ஆம் அணைந்ததன அப்படின்னார். இதுல கைலாய மலை எதுன்னு தெரியல, ரிஷபம் எதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இது இருக்கு அப்படின்னார்.
அதே மாதிரி பொன்வண்ணத்தந்தாதி சேரமான் பெருமாள் நாயனார் பாடுறாங்க 16ஆம் திருமுறையில. அதுல பாத்தீங்கன்னா முதல் பாட்டிலே சொல்லுவார், வெள்ளிக்குன்றம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் அப்படின்னார். வெள்ளிக்குன்றத்தை போலவே இருக்குது ரிஷபம்னார். பெரிய வெள்ளிமலை மாதிரி இருக்கு. அதோடதான் சொல்லுகிறார் இங்க ஞானசம்பந்த பெருமானார், பின்னொரு மால்வரை போல் விடையேறுவர், அப்பேற்பட்ட ரிஷபத்துல ஏறுவார். ஆறு சூடுவர், ஆறுங்கிறது தெரியும், ஆறு சேர் சடை அண்ணலே அப்படின்னு திரு பராய்த்துறை தேவாரத்துல ஞானசம்பந்தர் பாடுகின்றார். நேரு சேர்வதோர் மேனியரு நேரிழை ஒரு சேர்வதோர் கோலமாய் பாரு சேர்த்தரு கையர் பாராய்த்துறை ஆறு சேர்சடை அண்ணலே. ஆச்சரியமான பதிகம். பழைவேண்டல் 7 பதிகங்கள் ஒரு பதிகம். பராய்த்துறை தேவாரத்தில் 6 சேர்சடை அண்ணல்னார். அதைத்தான் 6 சூடுவர்னார். கங்கை வச்சிருக்கார் சொல்லுகின்றார். அப்படி விடையேறுவர் 6 சூடுவர் விரிசுரி ஒளிகொள் தோடு நின்றுலங்க. சாமி காதல தோடு அணிந்திருக்கிறார், இடது காதல. தோடு என்பது பெண்களுக்குரிய அணிகலன். அதனாலதான் மனித ஞானசம்பந்த பெருமானார் காட்டும்போது தோடு உடைய செவியன், எச்சில் மயங்கிட உனக்கு இட்டாரை காட்டு அப்படின்னார் சபாத ஹிருதயர். அதுக்கு சுவாமி என்ன இது செய்தபுரான் இவன் அன்றே என்று காட்டின போது அவர் முதல்ல சொன்ன வாக்கியம் தோடு உடைய செவியல். ஆச்சரியமான பகுதி. தோடு என்பது பெண்களுக்குரியது. அப்ப தோடுடைய செவியல் என்றுதான் சொல்லியிருக்கணும். ஆனா ஞானசம்பந்த பெருமானார் தோடு உடைய செவியன் என்று அன்விகுதி ஆண்பாளுக்குரிய விகுதி சொன்னார். அப்போ சிவருமான் என்று புரிகிறது. ஏன்னா தோடு போட்டிருக்கக்கூடிய ஆண்மகன் சிவருமான் தான். ஆண்மகன் சுவாமி ஆண் கிடையாது, ஆணுமல்லன் பெல்லுமல்லன் அடியுமல்லன். ஆனா நமக்கு புரியணுங்கிறத சுவாமி அப்படி வருகிறார். அதனால விண்ணொரு மால்வரை போல் விடையேறுவர் 6 சூடுவர் விரி சுரி ஒளி. விரிந்திருக்கு, சுரிந்திருக்குது, ஒளி பொங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் விரி சுரி ஒளிகொள் தோடு நின்று இளங்க. ஒளிகொள்னா ஒளி பொருந்திய தோடு இந்த இடது பாகத்துல போட்டிருக்கிறார் சாமி. கண்ணூர நின்று ஒளிரும் கதிர் வெண்மதி கண்ணீர். அந்த சாமி கண்ணின்னா சின்ன மாலைன்னு அர்த்தங்க. பராபர கண்ணி என்னால் கண்ணின்னா தாய்மான சாமி பண்றாங்க பாருங்க. மிக்கதிரு மேலனாரும் மூலனாரும் மேவுநாள் என்னாலோ அப்படின்னார். அந்த அருள் அந்த என்னாலோ தான் என்னால் கண்ணி. கண்ணினா 2 வரியா பாடுறதுன்னு அர்த்தம். கண்ணி கண்ணின்னு பேரு. கண்ணினா சிறு சிறு மாலைகள். இவரும் சின்ன மாலையாக பிறையிலே அணிந்திருக்கிறார். பிறையை ஒரு கண்ணியாக அணிந்திருக்காருங்கிறார். கண்ணூரன் என்று ஒளிரும் கதிர்னார். அழகா கண்ணை கவரக்கூடியதாகிய ஒளியை பொருந்தியதாகிய அந்த மதியை அணிந்திருக்கிறார். கண்ணார காண்பார்க்கோர் காட்சியான் காண்னார் அப்பர் சாமி திரு காலத்தி தேவரத்துல. அப்போ கண்ணூரன் என்று ஒளிரும் கதிர் வெண்மதி கண்ணியர், வெண்மதிய சிறிய மாலையாக அணிந்திருக்கிறார். கழிந்தவர் இழிந்திடும் உடைத்தலை கலனானார். அது இறந்து போன பிரம்மா உடைய மண்ட ஓட்ட சுவாமி கையில கபாலமாக தன்னுடைய உண்கலனாக வைத்திருக்கிறார். அதுல சுவாமி அந்த மண்ட ஓட்டத்தை தான் சுவாமி தன்னுடைய பரிகலமாக வைத்திருக்கிறார். பரிகலம்ங்கிறது உண்ணக்கூடிய பாத்திரம், இலையை குறிக்கும். என்ன தன்மையது இது மதித்து வாங்குது, தன்னுள் துன்றிய யாவையும் தூய்மை செய்வது என்ன தன்மையது இது மதித்து வாங்குனி அப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கரார் சுவாமி திருநிலகண்ட குயவநாயனார புராணத்துல இந்த மண்டை ஓட்டினுடைய பெருமை என்னங்கிறத காட்டுறாங்க. சாமி கையில இருக்கக்கூடிய இந்த பிரம்மகபாலத்தினுடைய பெருமை என்ன, இதை கையில ஒன்றை கொடுக்கறது சாதாரணமானதல்ல, இதுக்குள்ளே எது விழுந்தாலும் அதை தூய்மை செய்யும் அப்படின்னு சொல்லுகிறார் சாமி. தன்னுள் துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது என்ன தன்மையது இது மதித்து வாங்கு அப்படின்னாரு அங்க. அப்ப அதுல எது தூய்மையாகணும்? உயிர் தான் தூய்மையாகணும். உயிருக்கு தான் ஆணவமலம்ங்கிற கரை இருக்குது. அப்போ நாமளே ஏறி குதிச்சிட வேண்டியதான். அதுல அதை குதிச்சிட்டோம்னா நாம தூய்மையாயிட போறோம். இப்ப நாம எப்படி குதிக்க முடியும்? அதுல நம்முடைய தற்போதத்தை போட்டுருது. நான் ஒரு பொருள் என்கின்ற எண்ணத்தை விட்டுட்டு சாமியே எல்லாம் அவர்தான் நன்றைய செய்வாய் பழி செய்வாய் நானேவதற்கு நாயகமே அப்படிங்கிறது மாதிரி சாமிகிட்டே எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லாம முடிஞ்சிடும். அது தாத்பரியம். சாமி உண்பதும் இல்லை சொல்லிங்கிறார். பிரம்மகபாலத்தை பிக்ஷை வாங்குறாரு தவிர்த்து அது சாப்பிட்டது மாதிரி எங்கேயும் கிடையாது. அது தாத்பரியம். அது தெரியாம சாமி எங்கெல்லாம் பிக்ஷான குளத்தை வருகிறாரோ அந்த திருவாட்டில் போய் காசு வைக்கிறான் எல்லாரும். அவர்கிட்டய காசு இல்லை, உலகத்தையே பள்ளி எடுக்கிற சாமி. நம்மளுடைய தற்போதத்தை விடுங்கடா அப்படின்னு சாமி பிக்ஷாடனா வந்தா இவர் என்ன பண்றாங்கன்னு, என்கிட்ட தான் காசு நிறையா இருக்குன்னு சாமிக்கே பிக்ஷை போடுறான். இன்னைக்கு உலகம் அப்படி இருக்குன்னு வச்சுங்க. அப்போ கழிந்தவர் இழிந்திடும், கழிந்தவர் இழிந்திடும் உடைத்தலை.
முடைத்தலை அப்படின்னாங்க. முடைனா நாத்தம்னு அர்த்தம். நாத்தம் வீசக்கூடியதாகிய அந்த பிரம்மகபாலம். அதனாலதான் கீழே ஒரு பாட்டு சொன்ன பார்த்தீங்களா, பாரு சேர்தலை கையர் பராத்திரைன்னு. பாருன்னா கழுகுன்னு அர்த்தம். அதாவது இந்த புனமுடுங்கின்னு சொல்ற பாருங்க, அந்த வல்ச்சர்பாங்க, அதுதான் பாருன்னு பேரு. அது எப்போதும் சாமியோட அந்த ஓட்டுல உட்கார்ந்து இருக்குமா பிரம்மகபாலத்தை, அந்த கழிந்த தசையை திங்கிறதுக்காக. அது சொல்லுகிறார். உடைத்தலை கலனா பெண்ணுற நின்று அவர்தம் உருவம் அயன்மால் தொழ. அம்பாலோட கூடவே இருக்கக்கூடியது அவருடைய உருவம். அறியலாது உருவம் இல்லை இணையாரன் ஆர்கேன்னு ஆச்சரியமா காட்டினார் அப்பர் சாமி. பெண்ணுற நின்று அவர்தம் உருவம் அயன்மால் தொழ. திருமாலும் பிரம்மாவும் தொழும்படியாக அறிவையை பிணைந்து இணைந்து அணைந்ததும் புரியார். அறிவை என்பது பெண்ணுக்குரிய பெயர் தான். பெண்களுக்குரிய 70 பருவங்கள்ல அறிவைங்கிறது ஒரு வகை பருவம். அதனால அந்த அறிவையை பிணைந்து இணைந்து அணைந்தும்னார். இதே மாதிரிதான் திரு பரியலூர் வீரட்டன் தேவாரத்துல இளங்கொம்பனாரோடும் இணைந்தும் பணிந்தும்பார் ஞானசம்பந்தர். அம்பாலையும் சுவாமியும் பிரிக்க முடியாதவங்க. ஏன்னா சுவாமியோட சக்தி அவர்கிட்ட பிரிப்பில்லாத தாதான்மிய சம்பந்தம் உடையது. அதனால தான் அம்பாள் ஒரு பாகத்திலே வைத்திருக்கிறது மாதிரி சுவாமி காண்பிக்கிறார். இதெல்லாம் சித்தாந்த பூர்வமாக நிறைய விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. அதற்கான இடம் இங்க நமக்கு நேரம் பத்தாதுங்கிறதுனால நான் அதை ஓரளவுக்கு நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க குறிச்சு வச்சுங்க எல்லாரும், பிறகு அதை பத்தி பேசுவோம். பணைந்தணைந்து அணைந்தும் பிரியார்னா எப்போதும் பிரிய மாட்டார். அம்பாள் இல்லாம அவர் இருக்க மாட்டார். திருவுருள் தான் அவருன்னு அர்த்தம். அப்போ தன்னிதழ் முல்லையோடு எண்ணெய்தழ் மவ்வல்னார். ரொம்ப ஆச்சரியமான பகுதி. முல்லை என்பது இந்த இடத்துல முல்லைப்பூவை தான் குறிக்குது. தன் இதழ்னா குளிர்ச்சியான இதழ், குளுமையை கொடுக்கக்கூடியதாக அந்த முல்லைப்பூ. எண்ணிதழ் மவ்வல்னார். மவ்வல் அப்படிங்கிறது மல்லிகைப்பூ குறிக்குது. மல்லிகைப்பூல 8 இதழ் இருக்கும். மல்லிகைப்பூல 8 இதழ் தான் இருக்கும். அதனாலதான் எண்ணிதழ் மல்லிங்கிறாரு, எண்ணிதழ் மவ்வல்ங்கிறார். மவ்வல்ங்கிறது மல்லிகைப்பூ, ஆம்பல்ங்கிறது தாமரைப்பூ. அதனாலதான் அந்த பாட்டு கூட சினிமா பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ மவ்வல் மவ்வல் தான் பாட்டு. மவல்னா மல்லிகைப்பூ. அப்போ எண்ணிதழ் மவ்வல் மருங்கலர் கருங்கழி நெருங்குனல் தருமபுரம்பதியேன்னாரு. கருங்கழிங்கிறது, கழி அப்படிங்கிறது என்னன்னா கடற்கரையும் கடலும் கரையும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேரு கழின்னு பேருங்க. அந்த கழியில இருக்கக்கூடிய இடம் வந்து ஓர் நிலமாகத்தான் இருக்கும். ஓர் நிலமாகத்தான் இருக்கும். அது எதுவும் விளையாது. அதனால கழி நிலம்னு பேர். பல இடங்கள்ல தேவாரத்துல பார்க்கலாம் இந்த கழி நிலத்தை பத்தின குறிப்பு. அப்பர் சாமி திருக்கடவுர் வீரட்டத்துல தேவாரம் பாடுறார். கழியடை பழியடை ஆக்கை தன்னில் அழுக்கே நீர் இறைத்து வழியடை வாழ மாட்டேன் மாயமும் தெளிய இல்லேன் அழிவுடை தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு கழியடை தோணி போன்றேன் கடவுர் வீரட்டனாரே. ஆச்சரியமா பாடின. கழியடை தோணி போன்றேன். கழிங்கிறது என்ன சொன்னேன்? கடலும் கரையும் சந்திக்கக்கூடிய இடம். இந்த கடலும் கரையும் சந்திக்கக்கூடிய இடத்துல ஆறுகள் வந்து சந்திக்கும் கடலை. இப்போ அந்த இடத்துல ஒரு தோணியை கட்டி போட்டோம்னு வச்சுங்களேன், ஆத்துல இருந்து தண்ணி போகும்போது கடல்ல வேகமா போகும். கடல்ல இருந்து தண்ணி அலை வரும்போது ஆத்துக்குள்ள வேகமா அடிச்சுட்டு போகும். இந்த தோணி இப்படியும் அப்படியுமாக அடித்து கொண்டிருக்கிறது மாதிரி நான் இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கழியிடை தோணி போன்றேன் கடவுர் விரட்டனாரே அழகா காமிச்சார் அப்பர் சாமி. ஸோ அதனால இந்த கருங்கழிங்கிறது அந்த கடற்கரை மண்ணு கருப்பா இருக்கும், அதான் கருங்கழி. நெருங்குனல் தருமபுரம்பதிய என்று இந்த கருங்கழி சூழ்ந்திருக்கக்கூடியதாகிய தருமபுரம் என்கிற கஷேத்திரம் என்று ஆச்சரியமா காண்பிச்சார். வாரூரு மென்மூளை நன்னூதல் ஏழையோடு ஆடுவர் வலங்கிலர் விலங்கு திங்கள் வைகிய சடையர் காரூர நின்றளரும் மலர் கொன்றையம் கண்ணீர் கடுவிடை கொடி வேடி கொள் காடுரை பதியர் பாரூர விண்ணூலகம் பரவப்படுவரோவர் படுதலை பழி கோளல் பரிபவம் நினையார் தாரூரு நல்லறவம் மலர் துண்ணிய தாதுதிரு தழை பொழில் மழை நுழை தருமபுரம் பதியே என்று சொல்லுகின்றார். வாரூரு வெண்முளையினர். அதான் அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அணிந்து கொள்வது போல பழங்காலத்துல
வார் தோளினாலே அணியப்பட்ட மார்பு கச்சுக்களை பெண்கள் அணிந்து கொள்வார்கள். அதுலதான் வார் அப்படிங்கிறார். வாரூர் மென்முலை அம்பாளுக்கு சொல்கிறார். நிலாடிவி பதியத்தில் நிறைவு பாட்டுல வரும். வாரூர் முளையால் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீர் என்னார். வாரூர் முளையார்னார். இந்த இடத்துல வாரணிந்த சனவாரங்களை உடைய அம்பாள்னு அர்த்தம். வாரூர் வெண்முலை நன்னுதல், நன்னுதல நல்ல நெற்றியை உடையவள், அழகிய நெற்றி உடையவள். ஏழையோடு ஆடுவர், ஏழைங்கிறது அம்பாளை குறிக்குது, அதை பெண்ணை குறிக்கும். ஏழைனா பெண்ணை குறிக்கும். அதனாலதான் ஏழை பங்காளரையே பாடையலோர் எம்பாவாயின்னு விளையாசு பெருமான் சொல்லுகின்றார். ஏழைனா பெண்ணை குறிக்கும். ஏழையோடு ஆடுவார்னா சாமி புவர் பீப்புள்ஸோட போய் ஆடிட்டு இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு பண்ணிக்கூடாது. அதுவும் சரிதான். அருள் இல்லாத புவர் பீப்புளுக்கு சாமி அனுகிரகம் பண்ண இருக்கிறார், அதனால அப்படி வச்சுக்கலாம். ஏழையோடு ஆடுவர் வளங்களர் விலங்கு திங்கள் வைகிய சடையர்னார். பழமையும் கிளர்ச்சியும் பொருந்தியதாகிய திங்கள். திங்கள் என்பது மதிய குறிக்குது. இந்த மதி சடையில இருக்கு, அதை சொல்லுகின்றார். காரூரன் என்று அலரும் மலர்கொன்றை அங்கண்ணியர்னார். அப்படிங்கிறது அம்ங்கிறதுக்கு அழகுன்னு அர்த்தம். கண்ணியர்னு அழகிய சின்ன மாலை, கொன்ற பூவை சரசல அடைஞ்சிருக்கிறார் சிறிய மாலையாக. அதனால காரூரு நின்று அலரும் மலர் அப்படின்னா இந்த கொன்றை பூ கார்காலத்துல தான் மலருங்க, அதனாலதான் அது காரூருன்னார். அதை நீங்க அழகா நம்முடைய ஆனாயநாயனார் புராணத்துல பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா இந்த கொன்றை மரத்தையே ஆனாயநாயனார் சிவபெருமானாக பார்த்துதான் பாடுவார். புள்ளங்கொள்ளை வாசிப்பாரு. கொன்ற பூ கார்காலம் வரும்பொழுது பூப்புங்கிறத அந்த பகுதியில் காமிச்சிருப்பாங்க. பலர் தேவாரத்திலே வரும் காரூரு மலர் கொன்றை அப்படிங்கிறது. காரூர் என்று அலரும் மலர் கொன்றையம் கண்ணியர் கடுவிடை கொடி வெடிகொள் காடுரை பதியர்னர். கடுமையான கடியோதோர் விடையேறி காபாலியார் போகின்றார் அப்படின்னு அமாத்திரு தேவாரம் வேகமா வரும். ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானை அப்படின்னு வருது பாருங்க திருவாசகத்துல. ஒல்லைனா வேகம், ரிஷபம் வேகமா வரும். கடுவிடை அதை கொடியில வச்சிருக்கிறார். வெடிகொள் காடுரைனா காடுங்கிறது சுடுகாட்டை குறிக்குது. வெடிகொள் காடுனா சுடுகாடுங்கிறது பாலிநிலம், அது வெயில் தாங்காம எல்லாம் வெடிச்சு போகும் அந்த இடத்துல, அதனால வெடிகொள் காடுங்கிறார். காணிடை நட்டமாடும் கண்ணுதல் தொண்டார் எல்லாம் மீனவன் மதுரை தன்னில் விரவிட கண்டனம் அப்படின்னார் சேக்கரார் சாமி. காணிடை நட்டமாடும் கண்ணுதல்னார். அந்த வெடிகொள் காடு அப்படிங்கிறது பாலைநிலத்தை குறிக்குது. பாலைநிலங்கிறது சுடுகாடு. பாரூர விண்ணுலகம் பரவப்படுவோர் அவர் படுதலை பழிகொழல் அப்படின்னார். பாரூர விண்ணுலகம் பரவப்படுவார். இப்படி பாரும் உலகமும் வான உலகமும் இந்த உலகமுமாக பரவப்படக்கூடிய சுவாமி. அப்படி இல்லது அந்த அந்த வான உலகமும் கீழ் உலகமும் எல்லா உலகங்களாலும் வணங்கப்படக்கூடிய தேவர்களுடைய முக்கியமாக பிரம்மா முதலான தேவர்களுடைய எலும்புகளை தன்னுடைய தலைப்படி கலனாக கொள்ளுகிறார். படுதலை படிகொழல் கொள்ளுகிறார். அல்லது அவர் வணங்கப்படுறாரு வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். படுதலை பழிகொழல் பரிபவம் நினையார். பரிபவம்னா வெக்கப்படுறதுன்னு அர்த்தம். சாமிக்கு வெக்கம் இல்ல தானே. அது சுவாமி பிச்சை எடுத்து வரார் அப்படிங்கிறது என்னங்கிறத கீழே சொல்லிட்டேன். நம்முடைய தற்போதத்தை இறந்து வருவதுதான். அது தெரியாம அவர் எகிழ்ந்து வருகிறார்கள் மற்ற சமயத்தாரெல்லாம். அது புரியாதவங்கன்னார். படுதலை பழிகொழல் பரிபவம் நினையாருன்னா அவருக்கு வெக்கம் இல்லை. ஏன்னா அவருக்கு வேண்டுதல் வேண்டாம இலான் அவன். அதனால தாரூரு நல் அரவம்னார். தார்னா மாலைன்னு அர்த்தம். தாரூரு நல் அரவம் பாம்பையே மாலையாக அணிந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். உரகாபரணன் பன்னகாபரணன் இதெல்லாம் சுவாமிக்குரிய பெயர்கள். தாரூர் நல் அரவம் மலர் துண்ணிய தாதூதிர் தழைபொழில் மழை நுழை தரும உரம் பதிய என்னார். மலர் துண்ணிய அப்படின்னா துண்ணுதல்னா நெருக்கமா இருக்கிறதுன்னு அர்த்தம். மலர்கள் நெருக்கமா பூத்திருக்குது. அதுல இருந்து தாது உதிர் மகரந்தங்கள் கொட்டுது. தழை பொழில், அந்த பொழில்னா எப்படி இருக்கும், நிறைய இலைகள் தானே இருக்குதோ, அவ்வளோ நல்லா மூடி இருக்குதுங்க. ஆகாசத்துல இருந்து மழை கொட்டுது. மழையாலேயே கூட மழை என்ன பண்ணும், மழை மேல இருந்து கீழே வர்றதுக்கு எந்த ஒரு ரூட்டும் தேவையில்லை, தானா வந்து கொட்டும். ஒரு சினிமா பாட்டில் கூட ஒரு வரி வரும், வானத்துல இருந்து பூமிக்கு கீழே மழை வர்றதுக்கு மண்ணுக்கு யாரும் பாலம் போட வர்றது கிடையாதுன்னு. அது தானா வரும். அது போல ஆனா இந்த பாட்டுல பாருங்க மழை நுழை பொழில்னார். ஏன் அந்த அளவுக்கு அடம்பா இருக்குதான் பொழில் அந்த ஊர்ல. மழையாலேயே பிரயத்தனப்பட்டாதான் நுழைய முடியும், கீழே நுழைய முடியும். அப்பேற்பட்ட அடம்பாக இருக்கக்கூடியதாகிய பொழில். மழை நுழை தருமபுரம் பதி என ஆச்சரியமா பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமானார். அதோட இந்த 4வது பாட்டு முடிகிறது. 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 பாட்டு தான் சொல்லியிருக்கோம். 5வது பாட்டுக்கு போறோம். நேரும் அவர்க்கு உணர புகில் இல்லை நெடுஞ்சடை கடும் பூணல்
படர்ந்திடம் படுவதோர் நிலையரு பெரும் அவர்கனையாயிரம் முன்னை பிறப்பு அற முன்னை பிறப்பிறப்பு இல்லாதவர் உடல் தடர்த்த பெற்றியர் அறிவர் ஆரம் அவர் கழல்வாயதோர் நாகமழகுற வழுகொழும் மலர்கொள் பொன்னிதழின் நல்லலங்கள் தாரமவர்க்கு மவான் மகள் ஊர்வது போர் வீடை கடிபடு செடி போழில் தருமபுரம் பதியே பாடுகின்றார். நேரும் அவருக்கு உணரப்புகில் இல்லைனர். நேருதல்னா நினைச்சு பார்க்கறது அர்த்தம். எண்ணி பார்த்தோம்னா சுவாமிக்கு இணையாக சொல்லக்கூடியவர் யாருமே இல்லை. இதான் கேட்பான்புகில் அளவில்லை அவர் கிழக்க வேண்டாம் பெருமான் ஞானசம்பந்த பெருமானார். அவருடைய தன்மையை யாரும் எண்ணி பார்க்க முடியாது. ஓமையில்லாத பெருமான். நேரும் அவருக்கு உணர புகழ் இல்லை. புகில் என்ன சொல்ல முடியாது. நெடுஞ்சடை சாமி நெடிய சடையுடையவர். கடும் புனல் அதுல வேகமாக வரக்கூடிய கங்கை வச்சிருக்கிறார். கடுத்து வரும் கங்கைதனை கமழ்சுடை என்று ஆடாம தடுத்து வரும் பெருமானார் தாமிழிதா உரையுமிடம் விடைத்து வர விளங்கைக்குள் வழங்கச் சென்று ராமருக்காய் உடைத்தவனை பொறுதளித்தான் புள்ளிருக்கு வேலூரேன்னு ஆச்சரியமான தேவாரம். இவருங்க அந்த தேவாரம் முக்கியமான தேவாரம். இந்த பாட்டில் நினைவு வந்தால் சொல்லுகின்றேன். ஞானசம்பந்தர் பாடிய எத்தனையோ தேவாரங்கள் இருக்கு. அடுத்த பிறவி கண்டிப்பா வேணாம் அப்படிங்கிறத உறுதியாக பாட வேண்டிய தேவாரம் இந்த கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளிற்குளர் தேவாரம். சாமி சொல்லுகிறாங்க முடியா ஞானசம்பந்தர் செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் ஒடியாடி கடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொழில் காழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொலவல்லாருக்கு இல்லையாம் மறுபிறப்பேங்கிறார். தேவாரத்தை யாரு பாடுறாங்களோ யாரு சொல்றாங்களோ அவர்களுக்கு மறுபிறப்பே இல்லைன்ட்டார் ஞானசம்பந்தர். இல்லையா மறுபிறப்பேன்னு அடிச்சு சொல்லுகிறார். அதனால அந்த பதிவு எல்லாரும் பாராயணம் பண்ண வேண்டிய ஒரு பதிவு. அதுக்காக சொல்ல வந்தேன். இங்க கடும்புணல் அதுக்குதான் போனவங்க. கடும்புணல்ங்கிறது கங்கையை குறிக்குது. கடும்புணல் படர்ந்து இடம் படுவதோர் பல் நிலையர். அது அந்த படர்ந்த இடம் அது கங்கை வந்து அது உள்ள உட்கார்ந்துருக்கு சாமியோட சிரசுல. ஆச்சரியமான ஒரு பதிவு ஞாபகம் வருது எனக்கு. திரு வேட்களம் என்கின்ற தேவாரத்துல சந்தம் இலங்கு நகுதலை கங்கை தன்மதியம் அயலே ததும்ப அப்படிம்பார். சாமியோட சிரசுல கங்கை அப்படி ததும்பதான். அப்படி இப்படி தன்மதியம் அயலே ததும்பன்னர். கங்கை வச்சிருக்கார் அப்படின்னு சாமி சொல்றதை விட கங்கை சடக்குள்ள ததும்பன எப்படி இருக்கும் அது சொல்லுகின்றார். அது ஞாபகம் வருது. அதை சொல்ல பாருங்க. படுவதோர் நிலையர்னா கங்கை உள்ள இருக்குன்னு அர்த்தம். பேரும் அவருக்கு இணையாயிரம் எத்தனையோ ஆயிரம் அவருக்கு பேருதான் சொல்ல முடியாது. ஒரு நாமம் ஒருவம் இல்லாருக்கு 1000 பேர் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமன்னார். 1000 பேர் அவருக்கு. முன்னை பிறப்பிறப்பில்லாதவர். பிறப்பு இறப்பு கிடையாது சாமிக்கு. ஏன்னா பிரவாயாக்கை பெரியோர். ஏன்னா மற்ற தேவர்களுக்கெல்லாம் உடம்பு மாயாகாரியமான உடம்பு, தாதுக்களால் அடங்கிய உடம்பு. சிவருமான் அருளே உடம்பு. சாங்காங்க உபாங்கம்னு சித்தியார்ல சொல்லுவாங்க. எல்லாமே அருள் தான். அப்போ பிறப்பிறப்பில்லாதவர் உடல் தடர்த்த பெற்றியார் அறிவர்னர். தடத்த பெற்றிங்கிறது தடத்த கோலமாக சுவாமி எடுத்து வந்தது. அருள் திருமேனி எடுத்து வந்திருக்காரு அர்த்தம். அந்த தென்மை யாருக்கு தெரியும்? யாரும் புரிந்து கொள்ளாமல். அதனாலதான் தேவரில் ஒருவர் என்பார் திருவுரு சிவனையோரார், மூவரில் ஒருவர் என்பார் அப்படின்னு சித்தியார்ல அழகா சொல்லுவாங்க. சுவாமியோட உருவத்தை சாதிக்கும் பொழுது தனிப்பகுதி அது. சித்தியார்ல சிவஞான சித்தியார்ல முதல் சூத்திரம், அதாவது அவனவள் அதை எனும் மூவனமியின் தொற்றியை திதியை ஒடுங்கி வளர்த்துலாம் அந்த மாதிரி என்பனார் புலவர். அது சிவஞான போதத்து முதல் சூத்திரம். அதை ஒருவனோட ஒருத்தி அப்படின்னு சிவஞான சித்தியார்ல விரிவுபடுத்தி உருப்பாகப்பட்டிருப்பார் சித்தியார் ஆசிரியர். அதுக்கு அதுல 3 அதிகரணம். சுவாமியை பத்தி பேசும்போது கடைசியில் அந்த மாதிரி என்மனார் புலவர்ல சுவாமியுடைய உருவம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பேசுறது தனி ஒரு 47 பாட்டு இருக்கு சித்தியார்ல. அந்த 47 பாட்டும் சிவபெருமான் எப்படி உருவம் எடுக்கிறாருங்கிறத பத்தின விஷயம்தான். அதுல என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குது, எது சரி எது தப்பு அப்படிங்கிற தடை விடைகள்லாம் அதுல பேசப்படும். அதுதான் இங்க சொல்லுகின்றார். அப்போ இப்போ ஏன் தெரியாதவங்க எல்லாம் சாமியை பத்தி ஏதோ சொல்லி கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத. அதனால அவர் தன்மை பற்றி யார் அறிவார்? யாருக்கு தெரியும் அவருடைய தன்மை? யாருக்கும் தெரியாது. அரிய காட்சியர் தமது அங்க சேரி எரியர்
ஏறுகந்து ஏறுவர் ஆயினும் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரியர் ஆரறிவார் அவர் பற்றிய என்னார் ஞானசம்பந்தர். இதே பாட்டு அங்க வருது பாருங்க. வாழ்கந்தரர் வானவர்ல 2வது பாட்டு. அரிய காட்சியர் தமது அங்கை சரி எரியர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையர் ஏறுகந்து ஏறுவர் ஆயினும் பெரியர் ஆர் அறிவார் அவர் பற்றி. பற்றினா தன்மை, யாருக்கு தெரியும் அவருடைய தன்மைங்கிற சொன்னார். ஆரம் அவருக்கு அழல்வாயதோர் நாகம். ஆரம்னா மாலை, அழல்னா நெருப்பு, நெருப்ப கக்கக்கூடியதாகிய பாம்பு. பாம்பு நெருப்பு கக்காது, அது விஷத்தை. எரிவிடம் அப்படிங்கிறார் பாருங்க சேக்கரார் சாமி. இறைவிடம் கொண்ட 7ஆம் தலைக்கேறி 7ஆம் மேகம்னர். இந்த எரி கொடுமையை நெருப்பு காக்கி சொல்றாங்க. அழல்வாயதோர் நாகம். நாகம் அழகுற, அழகுற வெழுக அப்படின்னார். அழகாக கட்டியிருக்கிறாராம் பாம்பை. வெழு கொழுமலர். கொழுமலர்னா நல்ல அழகிய செழுமையான புதிய மலர்னு இருக்கும். கொல் பொன்னிதழி. பொன் இதழிங்கிறது இதழினாலே கொன்றப்பூவை குறிக்கும். பொன்னிதழினா மஞ்சள் நிறத்தில் கூடிய பூவு. நல் அலங்கள். அலங்கள்னா மாலைன்னு அர்த்தம். நல் அலங்கள் கொன்ற பூவையே மாலையா அணிஞ்சிருக்காருன்னு அர்த்தம். அலங்கள்னா மாலை. ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமேல் வருவார் பேச வருவார் ஒருவர் அவர் எம்பெருமானடிகளே ஞானசம்பந்த பெருமானார் திரு கடவுர் மயானத்துல. அலங்கள்னா மாலை. தாரம் அவருக்கு இமவான் மகள். தாரம்னா மனைவி, எல்லாருக்கும் தெரியும். தாரம் அவருக்கு இமவான் மகள் அம்பாளை குறிக்குது. ஊர்வது போர்விடை. ஏறி வர்றது ரிஷபத்துல. கடிபடு செடி பொழில். கடி அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம். வாசனை மிகுந்த பொழில்கள் செடிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய தரவரம் பதினார். கடினா வேகம்னு கீழே சொன்னா, இன்னொரு இடத்துல கடினா வாசனை. திரு நாகேஸ்வரம் தேவாரத்துல கடி கங்கை அப்படிம்பார் அப்பர் சாமி. வாசனை மிகுந்த கங்கை நீர் குறிக்கிறார். அதனால கடி படு செடி பொழில் தருவபுரம் பதியே அப்படின்னு அந்த 5வது பாட்டு நிறைவாகுது. 6வது பாட்டுக்கு போறோம். கூழையங் கோதை குழாயவள் தம்பினை புல்க மல்கு மென்மூளை பொறிகொள் பொறிகொள் பொற்கொடியிடை துவர்வாய் மாழையொன் கண்மடவாளை ஓர் பாகம் மகிழ்ந்தவர் வளம் மலி படை வீடை கொடி கொடும் மழுவால் யாழையும் எல்கிட வேழிசை வண்டு மூரன்றினம் துவன்றிமென் சிறுகரை யுரநர விரியுன்னல் தாழையும் நாழலும் நீடிய காணலின் நல்லலி செய் புல்கினம் தூயில் பயில் தருமபுரம் பதியே பாட்டு. கூழையம் கோதை குழாயவள். கூழைனா அழகுன்னு பொருள் இருக்கு. கோதை அப்படின்னா மாலைன்னு பொருள் இருக்கு. குழாயவள் தம்பிணை புல்கமல்க்கு மென்முளை பொறிகொள் பொற்கொடி இடை துவர்வாய் மாழை ஒன் கண் மடவாளை ஒரு பாகம். அது வரைக்கும் அம்பாள் தாங்க. மடவாள் அப்படிங்கிறது வரைக்கும் அம்பாளுக்கு உரிய வர்ணிப்பு தான். கூழையம் கோதை அழகிய மாலை. குழாயவள் நன்கு இனிய அனுகிரகத்தை உடையவள், நெருங்கி பழகிறவன் அர்த்தம். தம் பிணை புல்க. பிணை புல்க மல்கும் மென் முளை. பிணை புல்க மல்கும்னா பிணைனா மான் குட்டியே தவழ்ந்திருக்கக்கூடிய அணைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய குணம், அதை சொல்லுகின்றார். புல்க மல்கு மென்முளை பொறிகொள் பொற்கோடி. மென்முளை பொறி அப்படின்னா பொறினா தேமல்னு அர்த்தம். இந்த இடத்துல சுணங்கும்பாங்க தமிழ்ல. பெண்கள் பசலை நோய் கொள்ளும் பொழுது மார்புல அந்த தேமல் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறார்கள். அதான் சொல்கிறார். முளை பொறிகொள் ஒரு கொடியடை துவர்வாய். கொடியடை நல்ல மெல்லிய இடைய உடையவள் அம்பாள். துவர்வாய். துவர்னா சிவந்த வாய். செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரேன்னார். செந்துவர் உமையினர். செந்துவர் வாயு உமை சிவந்த வாயுடைய அம்பாள். அதான் துவர்னா சிவந்த நிறம். துவர் வாய். மாழை ஒன்கண். மாழை அப்படிங்கிறது மாமரத்தினுடைய வடு. மாவடு இருக்கு இல்லையா, இந்த ஒட்டு மாவடு இருக்கு. ஒட்டு
ஒட்டுமா பிஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒட்டுமா பிஞ்சோ குறுக்கு வெட்டா வெட்டினீங்கன்னா, இப்படி மாங்காய் அப்படி இருக்குன்னா இப்படி வெட்டக்கூடாது. மாங்காய் எப்படி இருந்தால் இப்படி ஸ்லைஸ் பண்ணணும். ரெண்டா பிளந்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால தான் அதை பெண்களுடைய கண்ணுக்கு மாவடுவ உதாரணம் சொல்றது. அது மாதிரி மானுடைய கண்ணையும் பெண்களுடைய உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, கண்ணுக்கு உண்மை சொல்லுவாங்க. இடத்துல மாழை ஒன் கண்ணார், திருவாசத்திலே ஒரு மாழை ஒன் கண்ணு வரும். மாவடு வகிரன்ன கண்ணி அப்படின்னு திருவாசகத்திலே வருது. மாழை ஒன்கண் மடவாள், மடவாள்னா பெண் அர்த்தம். அப்படி அழகான கண்ணை உடைய அம்பால ஒரு பாகத்தில் வச்சவர், மகிழ்ந்தவர். வளம்மளி படைவிடை கொடி, வளம்மளி படையினர், வளம்னா வெற்றின்னு அர்த்தம் உண்டு, வலது கையில வச்சிருக்காருன்னு அர்த்தம் உண்டு. வளம்னா வெற்றி. வளம் மலி படையினா எப்பொழுது வெற்றியே கொண்டிருக்கக்கூடியதாகிய சாமியுடைய அந்த கோடாளி, அது பரசு, மழுவாயுதம்னு அர்த்தம். திரு தாளச்சதின்னு ஒரு பதிகம் இருக்கு சீர்காழிக்கு. அதுல பற்றே வெற்றிச்சேர் திகழ்ந்த தும்பி மொயம்பூரும் அப்படிங்கிறாரு ஞானசம்பந்தர். வெற்றிச்சேர் திகழ்ந்த, எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே உடையது பெருமானுடைய ஆயுதங்கள். அதான் அதை சொல்கின்றார். வளம் மலி படை, படைனா ஆயுதம். விடை கொடி, ரிஷபத்தை கொடியில வச்சிருக்கிறார். கொடும் மழுவாள், அந்த படைக்கு சொல்ற கொடுமையான மழுவாள், ஏன் கொல்லும் தன்மை உடையது இல்லையா, மரக்கரணை. யாழையும் எல்கிடவே இசை வண்டு முரண்டிட, யாழ் கூட தோத்து போயிடுவோம், அதை விட இன்பமான இசையை அந்த ஊர்ல வண்டுகள் பாடுகிறது இல்ல. வண்டுகள் அப்படி காமரம் பாடும் அப்படின்னும் செவ்வழி பாடும் அப்படின்னும் சொல்லுவாங்க. வண்டுகளுடைய இசையை சொல்றது வழக்கம். யாழையும் வெல்கிட வேழிசை வண்டு முரன்றினம் துவன்றி, துவன்றினா நெருங்கி, மென் சிறகு அறையும், மென் சிறகுனா வண்டுகளுடைய சிறகு இந்த கிளாசியா இருக்கு பாருங்க, அதை சொல்லுகிறார், மென்மையா இருக்குன்னு. பறவைகளோட சிறகுலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமா பெருசா இருக்கும், வண்டுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும். அதான் மென் சிறகுங்கிறாரு சாமி. பெண் சிறகு அறையும், அறைதல்னா சப்தம் எழுப்புறது, சிறகு அடிக்கிற சப்தம் தான் வண்டுகளுடைய சப்தம். நரவிரி, நரவுனா தேன் அர்த்தம். தேன் பொருந்திய விரிந்திருக்கக்கூடிய நல் தாழையும் நாழலும் அப்படின்னார். தாழை அப்படிங்கிறது தாழம்பூ, இது நெய்தல் நிலத்துடைய கருப்பொருள். தாழப்பூ வந்து கடற்கரையில தான் பூக்கும். நாழல் அப்படிங்கிறது புலிநக கொன்றைன்னு ஒரு மரம். ஞாழற் கோயில் அப்படின்னு ஒரு கோயிலே உண்டு. எங்கெல்லாம் ஞாழல் மரம் இருக்குதோ அது கீழே சாமி பிரத்யட்சமா இருக்காருன்னு அர்த்தம். அதனால அதுக்கு ஞாழற் கோயில்னே பேரு. தாழையும் ஞாழலும் நீடிய காணல் அப்படின்னாரு. காணல்னா கழிநிலம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கடற்கரை பகுதிக்கு காணல்னு பேரு. காணல், காணலின் அல்லல் இசையினர். அல்லல் இசைன்னு பிரிக்கிற வார்த்தை. அல்லல்னா சேரு, காணலுடைய சேற்று பகுதியில, அதாவது சதுப்பு நில பகுதியில, அத கடற்கரைக்கு ஓரமா இருக்கக்கூடிய சேற்று பகுதிக்கு தான் காணல் பகுதி, அல்லல் பகுதி, சேற்று பகுதின்னு அர்த்தம். இப்போ நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணைங்கிற பகுதியில ராம்சார் நிலம்னு சொல்லுவாங்க. ராம்சார் அப்படின்னா செதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்குரிய உலகளாவிய அமைப்பு. அதே மாதிரி பிச்சாவரம், அதே மாதிரி இந்த முத்துப்பேட்டைலாம் பார்த்தீங்கன்னா செதுப்பு நிலம் இருக்கும், கடற்கரை ஒட்டி சேற்று பகுதி எப்பவுமே காய ஈரமாவே இருக்கும். ஸோ அதுதான் காணல் அல்லல்ங்கிறார் சாமி. அல்லல்னா சேற்று பகுதி. அந்த பகுதியில் இருந்து கொண்டு புள்ளினம் துயில்னார். புல்னா பறவைகள், புள்ளினா துயில்னா தூங்குது, நல்லா படுத்திருக்கு, தூங்கி நல்ல இன்பமா இருக்குன்னு அர்த்தம். துயில் பயில் தருமபுரம் பதிய என்று அழகா சொல்லுகின்றார். அடுத்த பாட்டு 7வது பாட்டு. தேமருவார் கூழல் அன்ன நடை படைமான் விழி திருந்திழை பொருந்து மேனி செங்கதிர் விரிய துமறு செஞ்சடையில் துதை வெண்மதி துன்று கொன்றை தொல் பூணல் சீரங்கரந்து உரித்த தோல் உடையரு காமரு தன்கழி நீடிய காணலங்கண்டகம் கடல்லடை கழியிழிய முண்டகத்து அயலே தாமரை சேர் குவளை படுகிர் கழுநீர் மலர் வெறி கமழ் சேரி வயல் தருமபுரம் பதியே என்று சொல்லுகின்றார். தேரும் அவர்
தேமரு வார்குழல், தேமரு வார்குழல். மருனா வாசனைன்னு அர்த்தம். தேன், தே அப்படிங்கிறது தேன்னு வந்து நிக்குது. இனிய தேன் பொருந்திய வாசனை புகுந்த குழல். இப்ப குழல்ல தேன் வருமா சார் அப்படின்னா, பூ வச்சிருக்கிறதுனால தேன் இருக்குன்னு அர்த்தம். தேமருவார் குழல் அண்ணனடை படை வான்விழி திருந்திழை பொருந்து மேனி அப்படின்னார். அது வரைக்கும் பொருந்து வரைக்கும் அம்பாள் தாங்க. அண்ணனடை கீழே சொல்லியாச்சு. முதல் பாட்டு அன்னமும் அன்னதோர் தான். அண்ணா பறவை போல நடக்கக்கூடிய அம்பாள். மான்விழி கீழே சொன்னேன். மான் குட்டி போல பெண்களுடைய மருட்சியான பார்வை இருக்கும். மான்பட்டை நோக்கி மணாளீர் மணிநீர் மழை உள்ளீர்னு அப்பர் சாமி பாடுறாங்க அம்பால. மான்பட்டை நோக்கி அப்படின்னார். மான்பெட்டைனா மான் பெட்ட மான் இப்படி மருண்டு மருண்டு பார்க்கும்போது அது போல பெண்கள் பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க. அதனால மான்வெழி திருந்து இழை, திருந்து இழைனா அழகிய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடியவள். பொருந்து மேனி, அம்பாள் பொருந்திருக்கக்கூடிய செங்கதிர் விரிய அந்த மேனி ஒளி பொருந்தி தோன்ற தூமாறு செஞ்சடையினர். தூமருனா இதுவும் வாசனை தாங்க. தூய்மையானதும் மறு வாசனை பொருந்தியதுமாக செஞ்சடை. கந்தம்மல்கு கமல் புன்சடையாரேனர் ஞானசம்பந்தர். முந்தி நின்ற இணைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் தீரு புன்கூர் அந்தம் இல்லா அடிகளவர் போலாம் கந்தம் மல்கு கமல் புன்சடையாரே. கந்தம் மல்கு கமல் புன்சடையாரேனர். வாசனை மிகுந்து சுவாமியோட சடையில வாசனை அடிக்குங்கிறார். உலகத்துல சடை இருக்கும், பழைய சடை, அழுக்கு பிடிச்ச சடை. ஆனா சுவாமியோடது தூய சடை. தூமாறு செஞ்சடையில் துதை வெண்மதி, அதுல புதைந்திருக்குன்னா நெருங்கி இருக்குன்னு அர்த்தம், நெருக்கமா இருக்குன்னு அர்த்தம். தூய பொன் மேனியில் துதைந்த வெண்ணீரும் அப்பர் சாமி. அப்பர் சாமி பத்தி சேர்க்கிறார் சார். மேனி செங்கதிர் விரிய சொல்லியாச்சா. துதை வெண்மதி துன்று கொன்றை, துன்றுதல்னா நெருங்கிறதுன்னு அர்த்தம். அப்படி கொன்றை பூ நெருக்கமா வச்சிருக்காரு. தொல் புனல்னா ரொம்ப காலமா இருக்கக்கூடியதாக கங்கைன்னு அர்த்தம். சிறங்கரந்து, கரந்துனா மறைச்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். கரத்தெல்லாம் மறைச்சிருக்கிறது, கங்கையை மறைச்சு வச்சிருக்காரு சடையில. கரத்தெல்லாம் மறைத்தல். கரவாடு மண்ணஞ்சிற்கு அரியானைனார். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார். பரப்புநீர் தங்கை தன்னை படசடை பாய வைத்தார். அரக்கணுக்கருளும் வைத்தார். ஐயனையார நாராயண ஆச்சரியமான பாட்டு, அப்பசாமி பாட்டு. இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார்னா. கரத்தல்னா மறைத்தல். அப்ப கரந்துனா சாமி கங்கைய சரசுல மறைச்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். கரந்து உரித்த தோல் உடையர், உரிச்ச யானையை உரிச்சிருக்காரு, புலியை உரிச்சிருக்காரு, இதெல்லாம் தோல் உடையர். காமரு தன் கழி, காமருனா விருப்பம் பொருந்திய, காமம்னா விருப்பம், விருப்பமுடையதாகிய கடற்கரை எல்லாருக்கும் விருப்பமா தானே இருக்கும், அதான் சொல்லுகின்றார். காமரு தன் கழி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கழின்னு கடற்கரை பகுதி. நீடிய காணல், காணல்னாலும் கடற்கரை பகுதி. அதுல என்ன இருக்குது? கண்டகம், கடல் அடை, கழி இழி, கழி இழிய முண்டகத்து அயலேனார். இந்த கண்டகம் முண்டகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய பூக்கள். அப்பர் சாமி கூட கண்டகங்கால் முண்டகங்கால் கைதை கால் நெய்தல் கால் பண்டகங்க வேடத்தன் பாட்டோவா பழனத்தன் அப்படின்னு பாடுறாரு பாருங்க. அந்த கண்டகம் முண்டகம் அதான் சொல்லுகிறார். காணல கண்டகங் கடல் அடை கழி இழிய முண்டகத்து அயலே. அப்படி அந்த கண்டகமும் முண்டகமும் இருக்கக்கூடியதாகிய கடற்கரை பகுதியில இப்ப என்ன இருக்குன்னு பாருங்க. தாமரை சேர் குவளை படுகுன்னார். படுகு அப்படின்னாலே ஓடைன்னு அர்த்தம். இது மருதல் நிலம். தாமரை சேர் குவளை படுகர் கழுநீர் மலர் வெறிகமல் செரினார். வெறினா வாசனை. இப்ப கடற்கரையில தாமரை பூக்குமா? பூக்குது இருக்கு இங்க. அப்ப இதற்கு திணைமயக்கம்னு பேரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கடற்கரை தலங்கள் எல்லாமே இந்த நெய்தலும் மருதமும் கலந்துதான் இருக்கும் அப்படிங்கிறது. அதான் இங்க சொல்றாரு பாருங்க. கீழே கண்டகம் முண்டகம் முதலிய நெய்தல கருப்பொருளை சொல்லிட்டு தாமரை சேர்க்குவளை, தாமரைங்கிறது நெய்தல மருதநில கருப்பொருள். குவளை, குவளை பூவும் மருதனத்துல வயல்ல தான் பூக்கும். மடையார் குவளை மருகல் பெருமான் அப்படின்னாரு பாருங்க. மடையார் குவளை, மடைன்னு வயல் தான், வயல்ல தான் மடை இருக்கும், சேத்து மடை. அந்த சேத்து மடையில தான் குவளைப்பூ பூக்கும். அதான் சொல்லுகிறார்.
தாமரை சேர் கோலை படுகர் கழுநீர், கழுநீர்ங்கிறது செங்கழுநீர் பூ, இது அல்லி பூ தான் கழுநீர் பூ. கழுநீர் மலர் வெறிகமல் வாசனை வீசக்கூடியதாகிய செறி வயல், வயல்கள் சூழ்ந்த தருமபுரம் மதி. அப்போ தருமபுரத்துக்கு மேற்க வயல்கள், கிழக்க காணல் நிலம், அது ரெண்டுமே இருக்கக்கூடிய தருமபுரம் பதின்னு ஆச்சரியமாக காண்பிச்சார். அதோட 7 பாட்டு நிறைவாக போச்சு. 8வது பாட்டு. தூவன நீரக மென்மலர் பறை பூரை திரள் புயம் அணிவர் கோவணமும் முழையின் அதலுடையும் உடையாடையர் கொலை மலி படையோர் சூளம் ஏந்திய குழகர் பாவன மாவலர தலை பத்துடைய வரக்கண் அவ்வழியோர் கவ்வை செய்து அருள் பூரி தலைவர் தாவனையருடையம் அடிகற்கு இடம் வன் தடங் கடல் இடும் தடங்கரை தருமபுரம் பதியே என்று சொல்லுகின்றார். தூவானம் அப்படின்னா தூய வண்ணம், தூய்மையானது, அழகிய, எல்லாமே கொடுது. ஏவன தூவன சிலையினாரை, ஏவன சிலையினாரைனர். அதனால தூவன நீர் அகலம், அகலம்னா மார்பு இருக்க சொல்லியிருக்கேன். நீர் அகலம்னா மார்புல அகோர ஹிருதய ஆயிரம மார்புல பூசிக்கிறவங்க திருநீர் தான். தூவன நீர் அகலம் பொழிய, அழகாக தோன்ற, வரை புல்கு புல்க மல்கு மென்மலர் வரை புரை திரள் புயம் அணிவர். பறை புரை திரள் புயம்னார். புயம்னா இந்த தோல் பக்கம், இதுதான் புயம்னு பேரு. மென்மலர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல கொன்றைய சாமிக்குரிய பூ, கொன்றை பூ, அதை அணிந்திருக்கிறார் தோல்லன்னு அர்த்தம். புயம் அணிவர். கோவணமும் உழையின் அதலுடையும் முடைய ஆடையர்னர். முழையின் அதலும் உடை ஆடையர்னர். கோவணம்ங்கிறது உள்கட்டு, அதல்னா தோல்னு அர்த்தம். தோலை மேல கட்டியிருக்காரு சாமி. முழை அப்படின்னா முழையில இருக்கக்கூடிய புலின்னு அர்த்தம். முழை அப்படிங்கிறது இருப்பு, அப்போ இடவாகு பெயர். இது புலி முழை பொந்துக்குள்ள குகைக்குள்ள இருக்கும், அது முழை. முழைக்குள்ள இருக்கிறதுனால புலியையே முழைன்ட்டார். அதே மாதிரி வள்ளியம்னாலும் புலிக்கு பேரு. வரி கடுவரி, வரினாலும் புலியை குறிக்கும். ஏன்னா புலிக்கு வரி வரியா இருக்கிறதுனால அதுவும் புலியை குறிக்கிறது. வள்ளியம்னால குடுமை உடையது, அதனால அதுவும் வள்ளியம் தோளுடை ஆர்ப்பது பொறுப்பது நல்ல கொல்லியல் வாழத்து உரி உரி கோவணம் வள்ளியல் ஆர்த்தோடு நல்லூர் பெருமனும் புல்கிய வாழ்க்கையும் புண்ணிய நாற்கனார் ஆச்சரியமா பண்ணார் ஞானசம்பந்தர். அந்த இடத்துல வள்ளியம் தோல்னார். வள்ளியம்னா புலி. அதே மாதிரி இந்த இடத்துல முழையில இருக்கிறதுனால புலிக்கு அது ஆகு பெயரா வந்து நிக்குது. முழையின் அதல்னா தோல்னு அர்த்தம். அதலும் உடை ஆடையர், அதனையே ஆடையாக உடுத்திருக்கிறவர் அர்த்தம். கொலைமலி படையோர் சூளம் ஏந்திய குழகர். கொலைமலி படைனா கொலை செய்யக்கூடிய தன்மையுடையதாகிய, மாற்றார்களை கொலை செய்யக்கூடிய தன்மையுடையதாகிய சூளப்படை. அந்த படையை ஏந்திய குழகர் அழகானவர். பாவனம் ஆவலர தலை பத்துடை அவ்வரக்கண்ணர். பாவனம் ஆவலர, பாவனம்னா பாட்டு, பாட்டு பாடணும். ஏதாவது பேசுறீங்களா யாராவது? சரஸ்வதி கோவிந்தசாமி மியூட் பண்ணிக்கங்க. பாவானம் ஆவலர தலை பத்துடை அவ்வரக்கண்ணர். தலை பத்துடை அவ்வரக்கன்கிறது ராவணனை குறிக்கிறது. 8வது பாட்டுக்கு ராவண கர்வ பங்கு வந்துருச்சு ஞானசமுத்திர புராணத்துல. எப்ப பாடல்கள் அதுதான் வரும் எப்பொழுதுமே. அவ்வரக்கன் வலியொரு கவ்வை செய். கவ்வைனா துன்பம். அவனை துன்பம் செய்தார். சாமியை வச்சு காலால் அழுத்தினார். செய்து அருள் உரி தலைவர். பிறகு அருள் பண்ணார். ஏன்னா அவன் பாட்டு பாடினான். பாட்டு பாடினதுனால மயங்கிட்டார் சாமி. அதனாலதான் தன்பெருமை தானறியா தன்மையன்கான் சாழலோன்னார். சாமி கிட்ட எளிதா அனுகிரகம் வாங்குறதுக்கு ஒரே வழி பாட்டு பாடுறது தான். அர்ச்சனை பாட்டே ஆகும்னார். அதிகம் பாடுறது. வேட்டவி உண்ணும் மெரிசடை நந்திக்கு காட்டவும் நாமிலும் காளையும் நாமிலும் பாளையும்னார். அதனால பாட்டவி காட்டுதும் பாலவியாமேன்னாம. அதனால பாட்டு பாடணும் சாமிக்கு. அந்த பாட்டு பாடணும்னே சாமி மகிழ்ந்து கொடுக்குறார். பாடும் பணியே பணியாய் அருள்வாயின்னு அருணாத பெருமான் கேட்கிறாங்க. அதனால தான் அருள்புரி தலைவர்னார். சாமி எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறான். பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் மணிவாச பெருமான். சிரிப்பார் களிப்பார் அணிப்பார் திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார்.
வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பாராம். தலைவான்னு அழைக்கிறார் சாமியை. அழகாக ஞானசம்பந்த பெருமான் திருக்கோணமலையில பாடினாங்க. தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தன்னடி போற்றி இசைப்பார்கள். தாயினும் நல்ல தலைவர் என்று போட்டுவாங்களாம். அந்த தலைவராக இருக்கிறார். தாவணையருடையம் அடிகட்கு இடம்னார். தாவன தாவி போகக்கூடியதாகிய விடை ரிஷபம். அடிகட்கு அப்பேற்பட்ட சுவாமி. அடிகள்னா தலைவன் அர்த்தம், குருநாதன் அர்த்தம். அடிகட்கு இடம் பன் தடங்கடல் இடு தடங்கரை தருமபுரம் பதியன்னாரு. அப்படி கடல் கரை உயர்ந்திருக்கக்கூடிய கடற்கரை மணர்மேடுகள் இருக்கக்கூடிய பகுதியாகிய தருமபுரம் என்று சொல்லுகின்றார். அதோட 8ஆம் பாட்டு நிறைவாகுது. 9ஆம் பாட்டுக்கு போறோம். பார்மலி மென்மோளை மாதோரு பாகமதாகுவர் வளங்கிளர் மதியரவம் வைகிய சடையர் கூர்மலி சூளமும் வெண்மழுவும் அழ்வர் வெல்படை கூணிய சீலை தனிமலை அதேந்திய குழகரு ஆர்மலியாழிகொள் செல்வனும் அல்லிகொள் தாமரை மீசையவன் அடிம் மூடி அளவுதாம் அறியார் அப்படிங்கிறார். ஆர்மலி தார்மலி கொன்றையலுங்களும் கந்தவர் தங்கிடம் தடங்கடல் இடுந்தீரை தருமபுரம் பதியே. வார்மாலி வெண்மூளை ஏற்கனவே சொல்லியாச்சு. வாருங்கிறதுக்கு கச்சு அப்படின்னு அர்த்தம். கச்சுன்னா மார்பை இழுத்து பிடிக்கிறதுக்குரிய கச்சு. வார்மாலி வெண்மூளை மாதோரு பாகம் அது ஆகுவர். இப்படி அம்பாள் அவர் பாகமாக வைத்திருக்கிறார். பழமையும் கிளர்ச்சியும் உடைய மதியையும் அரவத்தையும் சடையில வச்சிருக்கிறார். வைகிய சடையர். குறுமலி சூளம், கூர்மையா இருக்கக்கூடிய சூளத்தை வெண்மழுவும் அவர் வெல்பாடை. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் சூளம், திரிசூலமும் மழுவாயுதமும். குனிசிலை தனிமலையினர். குனினா வளைஞ்சிருக்கிற அர்த்தம். குனித்தல்னா வளைத்தல். குனிசிலைனா சிலைனா வில்லு. வில்லு எப்படி இருக்கும்? அப்படி வளைஞ்சுதான் இருக்கும். சாமியோட வில்லு என்னது? சாமியோட வில்லுக்கு பேரு பினாகம்னு பேருங்க. ஆனா இங்க சொல்ற வில்லு மேருமலையாக வில்லு. திரிபுர சம்ஹாரம் பண்ணும்போது செய்தது. குனிசீலை தனிமலை அது ஏந்திய குழகர். மேருமலையே வில்லாக பிடிச்சவர்னு அர்த்தம். குழகர்னு அழகர். சாமிக்கு பொதுவாக இருக்கக்கூடிய வில்லுக்கு பேரு பினாகம்னு அர்த்தம். அதனால சாமிக்கு பினாகபாணின்னு பேரு. நம்முடைய டிஆர்டிஓ, நம்முடைய உள்துறை அமைச்சகம், அதாவது இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆயுதம் ஒண்ணு, அணு ஆயுதம் ஒண்ணு தயாரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேரே பினாகான்னு பேரு. சாமியோட ஆயுதத்தை தான் பேரா வச்சிருக்காங்க, பினாகான்னு. உலகத்தை அழிக்கக்கூடிய வல்லமையுடையதுன்னு அர்த்தம். அதனால சாமியோட இங்க சொல்லக்கூடிய வில் என்னது? தனிமலை, அதாவது மேருமலையே வில்லா வச்சிருக்காரு. திரிபுரசம்ஹாரத்தை குறிக்கிறாங்க. ஏந்திய குழகர். ஆறுமலி ஆழிகோள் செல்வன்னார். ஆர்த்தன ஆறுமலினா சப்தம் எழுப்பக்கூடிய, ஆர்த்தல்னா சப்தம்னு அர்த்தம். ஆறுமலி ஆழினா சங்கு, திருமாலுடைய சங்கு, பஞ்சசன்யம்னு பேர் இதுக்கு. அது ஆழிகோள் செல்வன் திருமாலும். அல்லிகோள் தாமரை மிசை அவன் அப்படின்னார். அல்லினா உள்வட்டம். அல்லிகோள் தாமரைன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அல்லி பூவா தாமரை பூவான்னு இங்கே குழப்பிக் கொள்ளக்கூடாது. தாவரவியல் படிச்சிங்கன்னா, 12th படிச்சிருந்தீங்க, 12th தாவரவியல் படிச்சிருந்தீங்கன்னாக்க அதில் பார்த்தீங்கன்னா புள்ளி வட்டம் அல்லி வட்டம்னுலாம் வரும். இந்த பூக்கு டயக்ராம் வரை சொல்லுவாங்க. ஒரு பூ செம்பருத்தி பூ குறுக்கு வெட்டு தோற்றமா இருந்து காட்டு, ஊமத்தம்பூடைய குறுக்கு வெட்டு தோற்றம் இருந்து காட்டு அப்படிம்போம். அப்போ எல்லா பூவுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, கீழே காம்போடு சேர்ந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு கப்பு மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்கு மேலதான் பூ இருக்கும். அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த காம்போடு இருக்கக்கூடிய அந்த அந்த கப்புக்கு வந்து அல்லின்னு பேரு, அல்லி வட்டம்னு பேரு. அதுக்கு மேல இருக்கக்கூடியதாகிய பூவுக்கு புள்ளி வட்டம்னு பேர். தாவரவியல் படிச்சவங்கள்ட்ட கேட்டாலே தெரியுது அல்லி வட்டம் புள்ளி வட்டம்னு. அதான் அல்லிகோள் தாமரைன்னா அப்படி அல்லி வட்டம் பொருந்தி இருக்கக்கூடிய தாமரை பூன்னு அர்த்தம். அல்லி பூவா தாமரை பூவான்னு குழம்பு கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல அல்லி பூவை குறிக்கல, அல்லி வட்டத்தை குறிக்கிறது. அது வரைக்கும் தேவாரம் படிக்கணும்னா உங்களுக்கு தாவரவியல் தெரிஞ்சாதான் பொருளே தெரியும். இப்போ அதே மாதிரி பல தேவாரத்துல கெமிஸ்ட்ரி தெரியணும், கணக்கு தெரியணும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் தேவாரத்துக்கு பொருள் தெரியும். அதனால
அல்லிகோல் தாமரை மிசை எவன்னா மேல உட்கார்ந்துருக்கிறவன் பிரம்மான்னு அர்த்தம். அடிமுடி அளவுதாம் மறியார். திருமாலாலையும் பிரம்மாவாலையும் அடிமுடி தேட முடியாத சுவாமி அவர். தார்மாளி கொன்றை அலங்கலுகந்தவர் அப்படின்னாரு. அலங்கல்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அலங்கல்னா மாலைன்னு அர்த்தம். அலங்கல் விடைமேல் வருவார்னார். தார்மலி கொன்றைன்னா தாமரனாலும் தாறுனாலும் மாலைத்தான், அலங்கல்னாலும் மாலைத்தான். தார்மலி ஏற்கனவே அது மாலை போலத்தான் இருக்கும். கொன்றை பூ கட்ட வேண்டியதில்லை. அதுக்கு பேரே சரக்கொன்றைன்னு தான் பேரு. மாலையா கட்ட வேண்டியதில்லை, அது மாலை போலத்தான் இருக்கும். அதான் தார்மலி மாலை போன்றவே இருக்கக்கூடிய கொன்றையே மாலையாக அணிந்திருக்கிறாருன்னு பண்ணிக்க வேண்டியதுதான். தார்மலி கொன்றை அலங்கலுகந்தவர் தங்கிட தடங்கடல் இடுந்திரை தருமபுரம் பதியே. அந்த பெருமான் இருக்கிற இறந்த இடம் கடல் மோதக்கூடியதாகிய தருமபுரம் என்கின்ற கஷேத்திரம்னு காமிக்கிறார். அதோட 9 பாட்டு நிறைவாச்சு. 10வது பாட்டுக்கு போறோம். புத்தர்கள் தத்துவரு மொய் தூரி புல்கிய கையர் பொய் மொழிந்தழிவில் பற்றியுற்ற நற்றவர் போல ஓர் பத்தர்களத்தவமை பயனாக உகந்தவர் நிகழ்ந்தவர் சிவந்தவர் சுடலை பொடியணிவர் முத்தன வெண்ணகையுன் மலை மாதுமை பொன்னணி புனர் மூளை இணை துணை அணைவதும் பிரியார் தத்தருவி திரளும் தீய மால்கடல் ஓதம் வந்து அடர் அந்திடும் தாடம் பொழில் தருமபுரம் பதியே. புத்தர்கள் தத்துவர் மொய்துரி புல்கிய கையர் பொய் மொழிந்து அழிவில் பெற்றியும் நற்றவர் புலவோர்னர். யாரு புலவர்கள்? என்மனார் புலவர்னர். அப்ப புலவர்கள் யாரு? யாரு சிவருமான கும்பிடுறாங்களோ அவங்கதான் புலவர். புத்தர்கள் தத்துவர் அப்படின்னார். புத்தர்கள் தத்துவர்னா பௌத்த தத்துவம், சூன்யவாதம். அவங்களோட எல்லாமே சூன்யவாதம். அநேகாந்தவாதம் அப்படிங்கிறது சமணருடைய வாதம். பல முடிவுகள் சொல்லப்படுது உலக உற்பத்திக்கு. அவங்க உலகம் இருக்கு, இல்லை, இருந்து இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், இல்லாம இருந்து இருக்கலாம், இருந்து கொண்டே இல்லாம இருக்கலாம், இல்லாம இருந்து கொண்டே இருக்கலாம். இப்படி பலவிதமான முடிவு அவன் அறிவிக்கிறான் உலகத்துக்கு. அதனால அநேகாந்தவாதம்னு பேரு. அதுதான் அஸ்தி நாஸ்தி அப்படிங்கிறோம். பட்டை துவராடை படிமம் கொண்டாடு முட்டை கட்டுரை மொழிவகேலாமே சிட்டர் வாழ்தல்லை சிற்றம்பலமையே நட்டப்பெருவானை நாளும் தொழுவோமே ஞானசம்பந்த பெருமானார். சடங்கொண்ட சாத்திரத்தார் சமன் கொண்டர் சாக்கியர் குடங்கொண்டு நீர்க்கு ஓர் பேய்த்தேர்ப்பவன் செல்வார் போல கொஞ்சரத்தின் படங்கொண்ட போர்வை நான் பருப்பதும் பரவுமே அப்படின்னு பாட்டு ஞானசமுந்தர தேவாரம். அதில் சடங்கொண்ட சாத்திரத்தார்னார். இவங்களுடைய கொள்கையெல்லாம் சடப்பொருள்களையே பிரதானப்படுத்தக்கூடிய கொள்கை. அதனால சொல்லுகின்றார் புத்தர்கள் தத்துவர் மொய்னா உரி புல்கிய கையர். உரினா கையில உரி வச்சிருக்கிறது சமணர்களை குறிக்குது. சமணன் கையில உரி வச்சிருப்பான் அப்படிங்கிறது குறித்து அழகா அப்பர்சாமி சொல்றாங்க. தன்னுடைய பழைய கால அனுபவத்தை சொல்றாங்க. மெய்யலாம் நீரு சன்னித்த மேனியான் தாள் துழாதே புயலாம் என்று உரி தூக்கி உழிதந்து அப்படின்னார் அப்பர்சாமி. உரி தூக்கி உழிதந்து என் உள்ளம் விட்டு கொய்யுலா மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரை கையினால் தொழாதே கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வனேனே அப்படின்னு அப்பர்சாமி சொன்னாங்க. இது பழமொழி பதிகம்னு பேரு. இதுல சொல்றாரு உரி தூக்கினார். அதான் உரி வைத்திருக்கூடிய கையர், உரி புல்கிய கையர். பொய்மொழி, அவருடைய மொழியெல்லாம் பொய். சாஸ்திரங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. மொழிந்து அழிவில் பெற்றியும் நற்றவர் புலவோர். அதையெல்லாம் ஒழித்து கட்டினவங்க சிவருமானே அந்த ஆதியன்மனார் புலவர். சங்காரகர்த்தாவாகிய முதல் என்கின்ற கொள்கை ஏத்துக்கிட்டவங்க தான் புலவர் என்ற அர்த்தம். பத்தர்கள் அத்தவ மெய்ப்பயனாக உகந்தவர். பத்தர்களுடைய தவத்தையே மெய்ப்பகனாக உகந்தவர் அப்படிங்கிறாரு. நிகழ்ந்தவர் சிவந்தவர் சுடலை பொடி அணிவர்னார். தவத்த உகந்தவர் நிகழ்ந்தவர். நிகழ்ந்தவர் எல்லாருக்கும் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர், எப்பொழுதும் பிரத்யட்சமா இருக்கக்கூடிய சுவாமி ஆசுதோஷி. சிவந்தவர்னா சுவாமி சிவந்தவர். சுவாமியோட நிறமே போல நிறம் தானே. நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றன் காண்னார் அப்பர் சாமி.
சுடலை பொடி அணிவர். சுடலை பொடிங்கிறது திருநீர் பூசிருக்காருன்னு அர்த்தம். சங்காரகர்த்தாங்கிறத குறிக்குது. முத்தன வெண்ணகை உன் மலை மாதுமை பொன்னணி புடர்முளை இணை துணை அணைவதும் புரியார். அம்பால ஒரு காட்டத்தையும் பிரிய மாட்டார்னு அர்த்தம். முத்தான வெண்ணகை, அம்பாள் முத்து போல சிரிக்கிறவ. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து அத்தன் ஆரூரன் அப்படின்னார். முத்தன்ன வெண்ணகை உன் மலை மாதுமை, மலைமகள் அம்பாளை வச்சிருக்கிறவர். பொன்னணி புணர்மலை இணை துணை அணைவதும் புரியார். அம்பாளுடைய சனபாரங்களோடு எப்பொழுது மகிழ்கிறவர் அர்த்தம். அம்பாளுடைய சனபாரம்ங்கிறது ஞானத்தினுடைய அடையாளம். அதுதான் போகாமார்த்த பூன்முலை அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடுறாங்க. ஞானம் எங்கெல்லாம் அம்பாளுடைய சனபாரத்தை குறிக்கிறாங்களோ அதெல்லாமே ஞானத்தை குறிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒன்று பரஞானம், இன்னொன்று அபரஞானம்பாங்க. அதனால புத்தி முத்தியும் சித்தியார்ல அது. புடர்முளை இணை துணை அணைவதும் புரியார். தத்தருவித்திரள், தத்தி அத்தி அருவி. ஏற்கனவே எப்படி ஒரு அருவினா ஓடுகின்ற நீருக்கு அருவின்னு பேருங்க. பொதுவாக நம்ம ஆகாசத்துல இருந்து கொட்டுத்து பாருங்க மலை மேல, அதுக்கு அருவின்னு பேரு. அதே மாதிரி ஓடுற நீருக்கும் பேரு அருவின்னு பேரு. அதனால தத்து அருவினா அருவி இப்படி தத்தி தத்தி தானே வருது, எத்தி கொண்டு. அதான் சொல்றேன். தத்தருவித்திரள் உந்திய மால் கடல் ஓதம். அந்த அருவித்திரள்னா ஆறு போய் கடல்ல போய் கலக்குது. மால் கடல்னா பெரிய கடல்னு அர்த்தம். மால்னா பெருசு. கடல் ஓதம் வந்து அடர்ந்திடும். ஓதம்னா அலை. ஆத்துல இருந்து தண்ணி கடலுக்கு போகுது, கடல்ல இருந்து ஆறு ஆத்துக்கு தண்ணியை கொண்டு வருது. இது கலெக்டர்பட்டியில ஒரு பாட்டு வரும். அது என்ன பாட்டுனா, கலெக்டர்பட்டியால ஒரு பாட்டு, ஆற்றால் அலைகடற்கே சென்ற நீர்னு ஒரு பாட்டு. ஆற்றால் மறித்தார் போல. ரொம்ப நுட்பமான பாட்டு. அதுக்கு விளக்க நான் இங்க சொல்ல முடியாது இப்போ, ஏன்னா அது ஒரு பெரிய பகுதி. ஆனா இதே ஓமை அங்க இருக்கு, அதுக்கு சொல்றேன். ஆத்துல இருந்து கடலுக்கு தண்ணி போகுது, கடல்ல இருந்து திரும்பி ஆத்துக்கு தண்ணி வருதான் சொல்லுகிறார். ஓதம்னா கடல் அலை. ஓதம் வந்து உழவும் கொல்லம்பூதூர்னார். ஓதம் வந்து அடர்ந்த இடம் தடம் பொழில் தருமபுரம் பதி. எப்படி ஆச்சரியமான பொழில்கள் சூழ்ந்த பெரிய பெரிய பொழில்கள் சூழ்ந்த தடம்னா பெருசுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பெரிய பெரிய பொழில்கள் சூழ்ந்ததாகிய அந்த தருமபுரம் பதி என்று காண்பித்தார். நிறைவு பாட்டு, அதாவது பலஸ்ருதிங்கிறோம். பலஸ்ருதினா இந்த பாடலுடைய இந்த பாட்டை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, அதற்கு என்ன பலன் உண்டு என்பதையும், கடைக்காப்பு, கடைசியில காப்பு, இந்த தன்னுடைய இந்த பாட்டை யாரு பாடினாங்க, எப்ப பாடினாங்க, எங்க பாடினாங்கிற செய்திகள்லாம் சொல்லக்கூடிய பதிகத்திற்கு உரிய நடை. இதை ஞானசம்பந்தமாரில் செய்யறாங்க. பொன்னடு நன்மணி மாளிகை சூழ்விழவம் மலி. பாருங்க, மலி இழுத்திருக்காரு பாருங்க, லீகாரம் போட்டிருக்காரு பாருங்க. இதான் அளபெடுத்தல்னு பேரு. அடுத்தது வந்துட்டு பாருங்க, அளபடை வருது பாருங்க. பொரு பூணல் திரு அமர் புகழி என்றுலகள் தன்னோடு நேர்பிறவில் பதி ஞான சம்பந்தனது செந்தமிழ் தடங்கடல் தருமபுரம் பதியை பின்னடுவார் சடையில் பிறையும் அறவும் உடை அவன் பிணை துணை கழல்கள் பேணுதல் உரியார் இன்னடு நன்னூலக தூவர் எய்திய போகமும் உருவர்கள் இடர் பிணி துயரனை வில்லரே. சாமி நிறைவு பண்றாங்க. பொன்னடு நன்மணி மாளிகை சூழ் விழவம் மலி பொரு புனல் திரு அமர் புகழி நர். புகழிய புகழி நகருங்கிறார் சாமி. அது வலித்தல், வலி மிகுந்து வருது பாருங்க. புகழிங்கிறது புகழின்னு இருக்கு. புகழினா சிறுகாழியை குறிக்குது. பொன்னேடு நன்மாளி மாளிகை, தங்கத்தினால அலங்கரிக்கப்பட்ட வரிசையாக இருக்கக்கூடிய நெடும் மாளிகை. வசக்க இருக்குதான். கழுமலம் தேவாரத்துல ஞானசம்பந்தர் பாடுறாங்க. பாடுறாரு, மாளிகையின் சூளிகை மேல் மகப்பாராட்ட. பெண்கள் எல்லாம் மாளிகை மேல நின்று கொண்டு குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுறாங்க. அதை கேட்கறது காரிசையும் கணங்கேட்டும் மகிழ்வெய்தும் கழுமலமே. அந்த மாளிகைக்கு மேல உட்கார்ந்து நின்று தாலாட்டு பாட பெண்கள், அதை கேட்டு ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய தேவர்கள் எல்லாம் மகிழ்றாங்கிறார். அவ்வளவு வசங்க மாளிகைகள் இருக்கு கழுமலத்துல. சொல்லுகிறார், பொன்னேடுனன் மாளிகை சூழ் விழவம் மலி. எப்பொழுதும் விழவரா, ஏதாவது விழா நடந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு கோயில மாரிமங்கல திருவிழா,
ஒரு ஐநார் கோயில்ல திருவிழா, ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தி, ஒரு வளைகாப்பு, ஒரு ஊர்வலம், ஏதோ ஒரு விழா, எப்போது ஏதோ ஒரு மேல சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதான் நட்டக்கொட்டாரா நட்டக்கொட்டு ஆட்டாரா நல்லூர் பெருமணங்கிறார்கள். அது மாதிரி இப்பொழுது சத்தம் கேட்டுட்டே இருக்கிறது. சந்தோஷமான விழாக்கள். விழவும் மலி பொறு புனல், பொறு இது அளபடை, பொறு ஊன்னு இருக்கு பாருங்க, அது அளபடத்து வருவது. இன்னிசை அளபடை, நல்ல சப்தம் இனிமைக்காக கொண்டு வருவதுன்னு அர்த்தம். பொறு புனல் எப்பொழுது தண்ணீர் வந்து மோதிக்கொண்டே இருக்கிறது. நல்ல தண்ணீர் வளம் பொருந்திய புனல். திருவமர் எப்பொழுதும் அம்பாள் வந்து லட்சுமி வந்து உட்கார்ந்தே இருக்கக்கூடிய சிவ சாநித்தியம் அப்பொழுதும் பொருந்திருக்கக்கூடிய புகழியென்று உலகில் தன்னோடு நேர்புறவில் பதியம். ஆச்சரியமான கஷேத்திரம். உலகத்துல சிறுகாழிக்கிடையான கஷேத்திரம் உண்டு உலகத்துல? கிடையவே கிடையாது. சாமி அப்படி 3 நிலையில எழுந்திருக்கிறார். குரு லிங்க சங்கமா வடிவமாக சாமி எழுந்திருக்கிறார். ஆச்சரியமான சாமி தோணியப்பராக எழுந்திருக்கிறார். அந்த பொருவில் பதி. ஏன் ஞானசம்பந்தர் நம்ம கொடுத்துருக்கேன், இதை விட வேற என்ன பெருமையான வேற பெருமை வேணும்? 12 பேர்கள் அப்படிங்கிறாரு. அதை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கே தனியாக ஒரு 1 நேரம் தேவை. அதனால அதை நான் இப்போ விட்டுட்டு பொருவில் நேர்வில் பிறவில் பதியினார். நேர் பிறவில் பதினா அதுக்கு ஈக்குவலான பதியே இல்லைன்னார். ஞானசம்பந்தனாகுது இந்த பெருமானுடையதாகிய அந்த பதியில் இருக்கக்கூடிய பெருமானுடைய செந்தமிழ். இந்த பதியத்து செந்தமிழ்னு பேர் வச்சிருக்கிறார். தடங்கடல் தருமபுரம் பதி, இப்படி கடல் சூழ்ந்ததாகிய தருமபுரம் கஷேத்திரத்தை பின்னடு வார்சடையில் பிறையும் அறவும் உடையவன். பின்னடு சொன்னா பின்ன விட்டுருக்க சாமி, சடைய பின்னாடி விட்டுருக்காரு அர்த்தம். பரப்பில் பெருமானை பெண்டாள் சடையானை மரப்பில் ஆறு கண்டீர் மையில் திருவார் என்னார் ஞானசம்பந்தர் சிதம்பரம் தேவாரத்துல. அப்படி பின்னடுவார் சடையில், ஆறு சடையினா நீட்டா இருக்க சடைன்னு அர்த்தம். பிறையும் அறவும், பிறையும் பாம்பையும் உடையவர் சாமி. அவன் பிணை துணை கழல்கள் பேணுதல் உரியார். இந்த பதிகத்தை கொண்டு யாரு இந்த தருமபுரம் சாமியை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் இன்னடு நன்னுலகு எய்துவர். இன்னும் நல்ல இனியதாகிய நன்னுலகு, அந்த உலகத்தை முத்தி உலகத்தே எய்து விடுவார்கள். நன்னுலகு எய்துவர் எய்திய போகமும் உருவார்கள். இந்த உலகத்துல போகத்துல வாழ்வாங்க. இந்த உலகத்திலும் சந்தோஷமா இருக்கலாம், விண்ணுலகத்தையும் ஆளலாம் அப்படின்னு சொல்லுகின்றார். இடர் பிணி துயர் அணைவு இளரேனர். இடர் இல்ல, பிணி இல்ல, துயர் இல்ல. அதாவது ஆணவம் கண்மம் ஆகி 3 மலங்களுமே இந்த பதிய பாராயணத்தினாலே நமக்கு நீங்கிவிடும் என்று சாமி ஆசீர்வாதம் பண்ணி நிறைவு பண்ணுகின்றார். இந்த பதியத்தை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார் அருளி செய்கின்றார். அருளி செய்த மாத்திரத்துல அதனை ஆச்சரியமாக கேட்டு நம்முடைய திரையில கண்ட யாழ்ப்பாணர் யாழில வாசிக்க முயற்சி பண்ணுகிறார். யாழில வாசிக்க முடியவில்லை. அப்போ சுவாமி நினைக்கிறாங்க, யாழ்ப்பாண நாயனார், சரி இப்பேற்பட்ட யாழ் இந்த கருவி இருக்கிறதுனால தானே இந்த அவப்பெயர் நமக்கு வந்தது. இனி இந்த யாழ் நமக்கு தேவையில்லைன்னு யாழ் தூக்கி வாங்கி தரலடிக்க போனாரு. உடனே ஞானசம்பந்தர் தடுத்து ஆட்கொண்டு யாழை கையில வாங்கி கொண்டார். வந்தவாறு பாடுதல் அப்படின்னார். நமக்கு எப்படி வருகிறதோ அப்படி சாமியை வழிபாடு செய்ய வேண்டும். அதனால எல்லா சாமியுடைய பெருமை இந்த உலகத்துல யாராலும் பாடி முடிக்க முடியுமா? அதனால முடியாது. அதனால இந்த யாழை நீங்க வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி யாழை சாமி கையில கொடுக்கிறார். இனி இந்த யாழ் ஞானசம்பந்தர் கையில கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கிறதுல ரொம்ப ஆச்சரியமான பெருமையுடையதாக ஆகிறது. அந்த யாழையை வாசித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு திருநள்ளாருக்கு அடைகிறார்கள் என்று அந்த வரலாறு நிறைவாகிறது. அதோடு அடியனுடைய இந்த பதிக வழக்கத்தை நிறைவு பண்ணுகிறேன். இந்த வாய்ப்பளித்த சாந்தா சண்முக அம்மாவுக்கு அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நீங்க ஏதாச்சும் எல்லாரும் பேசுறதுன்னா பேசலாம். கன்க்ளூட் பண்ணணும்னா கூட அடியன் கன்க்ளூட் பண்றேன். என்னன்னு